அவரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து தேவ பிரசன்னத்தோடு கூட, தேவ மகிமையின் பிரசன்னத்தோடு கூட இந்த ஆராதனையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஜீசஸ் ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே, மீட்டவரே. என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா,
வாஞ்சையாய் இருந்தபடியினால் இந்த ஆலயத்தை, தேவ சமூகத்தை தேடி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாங்கள் இந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. மாலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. தாவீது பக்தன் சொல்லுவது போல வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் அது ஆண்டவரே எங்களுக்கு பெரிய மிகவும் இன்பமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் அப்பா. அதுபோல இந்த ஆண்டவரே இந்த வாரத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தினாலே தொடர்ந்து எங்களை நடத்தி அருளுங்க என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். வர வேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு வாங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி உம்மை துதிக்க வைங்க, உம்மை பாட வைங்க, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்து நடத்துங்க. உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தில் ஆண்டவரே அப்பா ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தடைகள், எதிர்ப்புகள், எதிர்வல்லமைகள் எல்லாம் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபை தாரும் இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த மாதத்தில் தந்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் இதுவரைக்கும் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாக்கு தத்தங்கள். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தனை கொடுத்திருக்கிறீர், வாக்கு தத்தம் செய்தவர், மாறாதவராக இருக்கிறீர். எனவே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த பாடலை அப்படியே எல்லாரும் இணைந்து சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி. ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. சொல்லுங்க. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. நீ சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். சொல்லுவோம். ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். க்ளோரி. பாடுவோமா? செத்து போனதாம் ஓ சாராளின் கர்ப்பத்தை ஓ ஹல்லேலூயா உயிர்ப்பித்தவரே, உயிர்ப்பித்தவரே. பாடுவோம். செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆமென். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை
உயர்த்தினரே. அவர் சொன்ன வார்த்தையை பாடுவோமா? துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கை கட்டுவித்ததே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே நிறைவேறிற்றே. நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுமே. பாடுவோமா? இடிக்கப்பட்டு யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட சொல்லுங்க. யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி எல்லோரும் ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்துப் போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்துப் போனதாம் சொல்லுங்க. சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். சொல்லுவோம். ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் இந்த வேத புத்தகத்திலே உங்களுக்கும் எனக்கும் எழுதி வைத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாக்கு தத்தங்கள் பரத்திலிருந்து கடந்து வரும்போது தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் சொல்லும்போது அந்த 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 வார்த்தைகளை எல்லாம் அங்கே அதை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லுவாங்க. அந்த வாக்கு தத்தங்களை அல்லது எச்சரிப்பின் வார்த்தைகளை அல்லது கர்த்தர் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஹல்லேலூயா உங்களுடைய என்னுடைய கரங்களில் இந்த வேத புத்தகத்தை கொடுத்து இப்படி அவ்வப்போது பரத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் அல்ல,
தெய்வ பிள்ளைகளை, உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய இந்த வேத புத்தகத்தை திறந்து நீங்கள் வாசிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் தெய்வ பிள்ளைகளை அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த வேதத்தில் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை பெற்றுக்கொள்கிறோம். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஒரு தெய்வ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை ஆம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, ஆமேன் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் அவருடைய வாய் திறந்து சொல்லுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே ஆம் என்று நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். எனவே இந்த தொடர்ந்து இந்த கர்த்தர் கொடுத்த வேதத்துக்காக கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தீரே. சொல்லுங்கள் வாய் திறந்து, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கர்த்தர் நீர் தந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதினுடைய ஹல்லேலூயா சரித்திரத்தை நாங்கள் வாசிக்கும் போது, ஆண்டவரே, துரத்தப்பட்ட தாவீதை திரும்பவும் ஆண்டவரே நீர் ஹல்லேலூயா ராஜாவாக உயர்த்தினீரே. ஆண்டவரே, செத்துப்போன சாராளினுடைய கர்ப்பத்தை ஆண்டவரே உயிர்ப்பித்து, ஆண்டவரே அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா அருமையான ஈசாக்கை கர்த்தனீர் கொடுத்தீரே. ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே முடிந்து போய் இடிந்து போய் அமர்ந்திருந்த ஆண்டவரே, ஓ க்ளோரி, அந்த ஆண்டவரே யோசேப்பினுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பி ஆண்டவரே ஹல்லேலூயா அவனுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்தீரே. ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு நீர் நிறைவேற்றினவர். புதிய ஏற்பாட்டு ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாங்கள், பழைய ஏற்பாட்டு ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் இருக்கிற அவர்களுக்கு செய்தவர். புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் சொல்லுங்க, ஆமேன் என்றும், ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு தந்தருளினதற்காக, எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ரெண்டு கரங்களையும் தட்டி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக, அவைகள் எங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நீர் இதுவரை நிறைவேற்றினீர், இனிமேலும் நிறைவேற்றுவீர். இனி வரக்கூடிய காலங்களிலும் நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இன்னொரு புதிய பாடலை அருமையான சகோதரன் பாடும்போது எல்லாரும் இணைந்து சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி, ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெருமழையா எங்கும் பொழிந்திடும் காலமிது, ஆவியானவர் வல்லமையா அசைவாடும் நேரமிது. அபிஷேகம் பெருமழையா கரங்களை தட்டி எங்கும் பொழிந்திடும் காலமிது, ஆவியானவர் வல்லமையா அசைவாடும் நேரமிது. ஊற்றப்படுதே அபிஷேகமே, நிரம்பிடுதே நம் இதயங்களே. ஊற்றப்படுதே அபிஷேகமே, நிரம்பிடுதே நம் இதயங்களே. அபிஷேகம் பெருமழையா எங்கும் பொழிந்திடும் காலமிது, ஆவியானவர் வல்லமையா அசைவாடும் நேரமிது. நிரம்பி நிரம்பி வழிகிற, பொங்கி பொங்கி பாய்கிற அபிஷேகமே. பாடுவோமா? நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, பொங்கி பொங்கி பாய்கின்றதே. நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, பொங்கி பொங்கி பாய்கின்றதே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமை
அபிஷேகமே 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 வல்லமையின் அபிஷேகமே அபிஷேகம் பெருமழையா எங்கும் பொழிந்திடும் காலமிது ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரமிது நுகங்களை உடைத்திடும் அபிஷேகமே, கட்டுகளை எல்லாம் அறுத்திடும் அபிஷேகமே. பாடுவோம். நுகங்களை உடைத்திடும் அபிஷேகமே, கட்டுகளை அறுத்திடும் அபிஷேகமே. நுகங்களை உடைத்திடும் அபிஷேகமே, கட்டுகளை அறுத்திடும் அபிஷேகமே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே 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 வல்லமையின் அபிஷேகமே அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலமிது ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரமிது. மேல் வீட்டில் இறங்கின அக்கினியே மீண்டும் இந்நாளில் இறங்கட்டுமே. மேல் வீட்டில் இறங்கின அக்கினியே மீண்டும் இந்நாளில் இறங்கட்டுமே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே 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 வல்லமையின் அபிஷேகமே அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலமிது ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரமிது. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலமிது ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரமிது. அல்லேலூயா. நல்ல ஒரு அபிஷேகத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிற நல்ல ஒரு பாடல். அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடுகிற காலம் இது, நேரம் இது, சமயம் இது. அல்லேலூயா. யோவேல் 2வது அதிகாரம், யோவேல் எழுதின தீர்க்கதரிசி புத்தகம். இந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வார்த்தையில், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 28வது வசனம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வார்த்தைகள் எல்லாம், வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நாட்களிலே கர்த்தர் அபிஷேகத்தை சபைகளிலே ஊற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எனவே நல்ல ஒரு அருமையான பாடலை மீண்டும் ஒரு விஷயம் கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மீண்டுமாக பாடுவோமா? அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலம் இது. இந்த சபையிலும் கூட பொழிந்தருளுகிற நேரம் இது, எங்கள் மேல் ஊற்றப்படுகிற நேரம் இது என்று சொல்லி எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தபடி கேட்கிறேன். ஒரு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெருமழையா எங்கும் பொழிந்திடும் காலம் இது, ஆவியானவர் வல்லமையா அசைவாடும் நேரம் இது. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலம் இது, ஆவியானவர் வல்லமையாய் வாடும் நேரம் இது. ஊற்றப்படுதே அபிஷேகமே, நிரம்பிடுதே நம் இதயங்களே. ஊற்றப்படுதே
ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரமிது. நிரம்பி நிரம்பி வழிகிற பொங்கி பொங்கி பாய்கின்ற அபிஷேகம். நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, பொங்கி பொங்கி பாய்கின்றதே. நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, பொங்கி பொங்கி பாய்கின்றதே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே, அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலமிது. ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரமிது. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலமிது. ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரமிது. அல்லேலூயா. நம்ம இந்த பாடலை ஜெபத்தோடு கூட தேவ பிரசன்னத்தோடு கூட நம்ம பாடுகிறோம். அல்லேலூயா. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிகிற காலம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற அந்த வார்த்தையின்படி அபிஷேகத்தை யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அபிஷேக வல்லமையை யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். பாருங்க, இந்த பூமியில் ஒரு மனுஷனால், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினால் அபிஷேகம் இல்லாமல் இந்த பூமியில் அவனால் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா, முடியாது. ஆவியானவர் ஒரு மனுஷனோடு கூட, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையோடு கூட இருக்கும் பொழுது ஆவியானவர் கைட் பண்ணுவார். எங்கு போகணும், ஃபாதர் பாட்டு எழுதியிருக்காங்களே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே, வழிநடத்துங்கிற ஆவியானவரேன்னு சொல்லி ஃபாதர் பாடியிருக்கிறாங்களே, அதுபோல் அந்த அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளையை சரியாய் வழி நடத்தும். அல்லேலூயா. தவறான பாதையில் கொண்டு போனால் அப்படியே டேர்ன் பண்ணி கொண்டு வரும். தவறான பாதைக்கு போகும்போது எச்சரிப்பின் சத்தம் கேட்கும், திரும்பவும் வந்து விடுவாங்க. எனவே அது மாத்திரமல்ல, இந்த அபிஷேகம் என்ன செய்யுமா, ஒரு மனிதனுக்குள்ளே இந்த பாடலை முதல் சரணத்தில் பாடணுமே, நிரம்பி நிரம்பி வழிகிற அந்த அபிஷேகம். ஒரு சாமானிய ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு அழுக்கடைந்த ஒரு சேறு சகதியாக இருக்கக்கூடிய ஒரு பக்கெட்டை கொண்டு போய் கழுவுறதுக்கு நம்ம கையை தேய்ச்சி கழுவும் செய்யலாம். ஆனால் ஒரு கீழே ஒரு நல்ல ஒரு கீழே அந்த பக்கெட்டை வச்சுட்டு மேலே டேப் தண்ணியை திறந்து விட்டோம்னா கொஞ்ச நேரம் அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள், சேறு சகதிகள் எல்லாம் அப்படியே கலங்கி வெளியே போயிட்டே இருக்கும். ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சேறு சகதிகள் எல்லாம் வெளியே போய் அருமையான தெளிந்த தண்ணீர் அந்த பக்கெட்டில் இருக்கும். அல்லேலூயா. அதுபோல் தான் ஒரு மனுஷனுடைய மைண்டு, அதுபோல் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வர 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 நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போய்விடும். எனவே தான் நம்ம தேவ பிரசன்னத்தை, அபிஷேகத்தை நம்ம பயத்தோடு பக்தியோடு நம்ம கேட்க வேண்டும். ஒவ்வொரு ஆராதனை நேரத்திலையும் நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, தாகத்தோடு, பயபக்தியோடு கூட கேட்டால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வாக்கின்படியே அந்த கேட்கிற மனுஷனுக்கு, மனுஷிக்கு, அந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராகவும் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஊழியக்காரர், காலம் சென்ற ஏசன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர். அவர் குறித்து அநேகர் அறிந்திருப்பீங்க. அவர் நிறைய இடங்களில் போய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிற தேவ மனிதர். அவர் மூலமாக சந்திக்கப்பட்ட, அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட சபைகள் எல்லாம் ஆந்திராவில் மாத்திரம் 400 சபைகளை அவர் ஸ்தாபித்தாராம். 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் பைத்தியக்காரனாக அப்படியே தன்னுடைய வாயிலிருந்து ரத்தம் கக்கி கொண்டே அப்படி வீட்டில் பெற்றோர்களை கைவிடப்பட்ட நிலைமையில் திரிந்து கொண்டிருந்த அந்த மனிதனை கர்த்தர் பிடித்தார். 14 வயதில் பிடித்து அந்த மனுஷனை கர்த்தர் உருவாக்கினார். அப்படி அவரை உலகம் எங்கும் கொண்டு போய் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவ மனுஷனாக மாற்றினார்.
தேவ பிள்ளைகளே, அந்த அந்த தேவ மனிதன் அவருடைய சாட்சியை ஒரு முறை நான் கேட்டேன். சொன்ன காரியம், ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் நின்று அவர் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறாரு. அங்கே நல்ல பாடல்களெல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த பாடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த 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 மைதானத்தில் ஒரு கட்டிலில் ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வர்றாங்களாம். கட்டிலில் 4 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு வர்றாங்க. அந்த முன்பகுதியில் கொண்டு வந்து அந்த மனுஷனை படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு இவர் ஜபத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறார். சரி, இந்த ஆராதனை முடிந்து பிரசங்க நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து விட்டு அதற்கு பிற்பாடு இந்த மனுஷனுக்காக ஜெபிக்கட்டும் என்று சொல்லி அவருடைய அமைதியோடு ஜபத்தோடு கூட இருக்கிறார். கட்டில் படுத்து கிடக்கிறான் இந்த மனுஷன். இவனுக்கு என்ன பிரச்சனையோ என்று சொல்லி அப்படியே ஜபம் பண்ணி கொண்டு இருந்தாராம். அந்த தூக்கி கொண்டு வந்த மனிதர்கள் எல்லாம் கிராமத்துக்காரவங்க, பாமரர்கள். அவங்க வந்து அப்படியே மேடைக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை பார்த்து கொஞ்சம் ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க இல்லை, முடியாது, இப்போ பிரசங்கம் முடிஞ்ச பிற்பாடு தான் ஜெபம் பண்ணுவார், ஊழியக்கார் கீழே இறங்குவார், அது வரைக்கும் வேண்டாம், நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டார், நீங்கள் இருங்க அப்படின்னா, ஐயா நாங்கள் எத்தனையோ கிலோமீட்டரில் தூரம் இவனை தூக்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த மனுஷனுக்கு ரொம்ப நாளாக வியாதி வேதனை படுத்து கிடக்கிறான். அதனால் எங்கள் கிராமத்துலேருந்து நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். சீக்கிரமாக ஜெபம் பண்ணிங்கன்னா நாங்கள் வெளிச்சத்துலேயே தூக்கிட்டு போயிடுவோம் அவனை அப்படின்னு சொன்ன போது அந்த மக்கள் தொந்தரவு தாங்காமல் இந்த தூக்கிட்டு வந்த மனுஷங்க சொன்ன வார்த்தை என்ன? தூக்கிட்டு வந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க, திரும்பவும் நேரத்துக்குள்ளேயே வெளிச்சத்துலேயே தூக்கிட்டு போயிடுறோம். அவங்களுக்கு விசுவாசம் அவ்வளோதான். தூக்கிட்டு வந்தவங்கள நாங்கள் தூக்கிட்டே போகிறோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்களாம். ஆனால் இந்த மனுஷன் தொல்லை தாங்காமல் இந்த ஊழியக்காரர் கீழே இறங்கி போனாராம். ஏய், உனக்கு என்ன வேணும் அப்படின்னாராம். எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னாராம். இந்த கட்டிலில் படுத்து கிடக்கிற அந்த வியாதியஸ்தர் சொன்னாராம், நான் அபிஷேகம் பெறணும். அல்லேலூயா, வியாதி குணமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்து, டேய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் அபிஷேகம் பெறணும், பரிசுத்த வேண்டிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த தேவ மனுஷன் அங்கே பாட்டு நடந்துகிட்ருக்கு, ஆராதனை நடந்துகிட்ருக்கு. இங்கே அவருடைய தலையில் கையை வச்சு, ஆண்டவரே இந்த மனுஷன் கேட்குற அந்த அபிஷேகம் கடந்து வரட்டும், இந்த மனிதனை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுது சிம்சோனை கட்டியிருந்த கட்டுகளை மேலே இறங்கின அபிஷேகம் நெருப்புப்பட்ட நூல் போல தெரிபட்டது போல இப்பொழுது தெரிபட்டு போகட்டும். ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மனுஷன் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு கட்டிலில் படுத்து கிடந்த மனுஷன் எழும்பி உட்கார்ந்து துள்ளி குதித்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாரான். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போதும் அந்த நிரம்பி வழிகிற அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வரும் பொழுது, தேவ பிள்ளையே தனி ஜபத்தில் ஒரு தேவ பிள்ளைகள் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது அந்த நேரத்தில் அவர்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் கடந்து வருகிறது. ஒரு நம்ம சபையாக கூடி நம்மை கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில், சபையாய் நம்ம கூடி ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? உங்களுடைய பர்சனலாக, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தேவைகள் இருக்கும். இந்த மலை வேலையில் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும். எல்லா மனிதனுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யத்தக்கதாய் அந்த அபிஷேகம், பொங்கி வருகிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் போது ஆவியானவர் என்ன செய்வார், என்ன காரியங்களை செய்வார் தெரியாது. அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய காரியம். எனவே எல்லாரும் எழுமி நின்று இந்த பாடலை ஜெபத்தோடு கூட பாடப்போகிறோம். இப்போ நம்ம பாடும்போதே கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளை யாரும் இந்த பாடலை ஒரு பாட்டாக நினச்சி நின்று பார்த்து கேட்டுட்டு இருக்காதீங்க. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்குள்ளே விழட்டும், என் உச்சந்தலையில் விழட்டும், என்னுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய அபிஷேகம் ஒரு பெரு நதி போல, பெரு மலை போல ஆண்டவரே கடந்து போகட்டும்னு சொல்லி அப்படியே நம்ம ஜெபத்தோடு கூட பாட போகிறோம். அபிஷேகம் பெருமழையா கரங்களை தட்டி எங்கும் பொழிந்திடும் காலம் இது, ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரம் இது. அபிஷேகம் பெருமழையா எங்கும் பொழிந்திடும் காலம் இது, ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரம் இது. ஊற்றப்படுதே அபிஷேகமே, நிரம்பிடுதே நம் இதயங்களே. ஊற்றப்படுதே அபிஷேகமே, நிரம்பிடுதே நம் இதயங்களே. நிரம்பி வழிகிற அந்த அபிஷேகம், அழகிய பொங்கி எழுகிற அந்த வல்லமையின் அபிஷேகம்
எனக்குள்ளே கடந்து வரட்டும், இப்பொழுது ஊற்றப்படட்டும். கேட்போமா? நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, பொங்கி பொங்கி பாய்கின்றதே. நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, பொங்கி பொங்கி பாய்கின்றதே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே. பாடுங்க. அபிஷேகமே ஆமென். அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிந்திடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரம் இது. நுகங்களை உடைத்திடும், கட்டுகளை எல்லாம் மறுத்திடும். ஓ, அந்த அபிஷேகமே. பாடுவோமா எல்லாரும் இணைந்து? நுகங்களை உடைத்திடும் அபிஷேகமே, கட்டுகளை அறுத்திடும் அபிஷேகமே. பாடுங்க. நுகங்களை உடைத்திடும் அபிஷேகமே, ஆமென். கட்டுகளை அறுத்திடும் அபிஷேகமே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே. ஆமென். அபிஷேகமே ஆமென். அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே. அபிஷேகம் பெருமழையாய் எங்கும் பொழிகிடும் காலம் இது. ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் நேரம் இது. மேல் வீட்டின் மேல் இறங்கின ஓ அந்த அக்னி மீண்டுமா இந்த நாளில் எங்கள் மேலே இறங்கட்டுமே. பாடுவோமா? மேல் வீட்டில் இறங்கின அக்கினியே, மீண்டும் இந்நாளில் இறங்கட்டுமே. மேல் வீட்டில் இறங்கின அக்கினியே, மீண்டும் இந்நாளில் இறங்கட்டுமே. அபிஷேகமே பாடுங்க. அபிஷேகமே வல்லமையா அபிஷேகமே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையாய் அபிஷேகமே. அபிஷேகமே. ஆமென். அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே. அபிஷேகமே. அபிஷேகமே வல்லமையின் ஆமென். அபிஷேகங்களை அபிஷேகங்களை முறித்திடும் அபிஷேகமே. கட்டுகளை அறுத்திடும் அபிஷேகமே. நுகங்களை உடைத்திடும் அபிஷேகமே. கட்டுகளை கட்டுகளை அறுத்திடும் அபிஷேகமே. அபிஷேகமே ஆமென். அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே. ஆமென். அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே. அபிஷேகமே அபிஷேகமே பாடுங்க. வல்லமையின் Glory. அபிஷேகம் நிரம்பி 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 வழிகின்றதே, பொங்கி பொங்கி பாய்கின்றதே. நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, பொங்கி பொங்கி பாய்கின்றதே. அபிஷேகமே ஆமென். அபிஷேகமே ஆவியானவருடைய அபிஷேகம், வல்லமையின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அபிஷேகமே பாடுவோம். அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே. அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே. நிரம்பி 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 வழிகின்றதே, பொங்கி பொங்கி பாய்கின்றதே. நிரம்பி நிரம்பி பாடுங்க. வழிகின்றதே, ஆமென். பொங்கி பொங்கி பாய்
அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே அபிஷேகமே ஆமென் அபிஷேகமே வல்லமையின் வல்லமையின் அபிஷேகமே அபிஷேகமே ஆமென் அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே பாடுக ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோம் என்னே சகர்த்தரே ஆசீர்வாதியோம் என்னே சகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்மாலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே சொல்லுங்க கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் சொல்லுங்க பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவி கண்களை மூடி தெரிந்த பாடல் அல்லவா தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாருங்க எல்லாரும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஒவ்வொருவர் மேலும் ஓ தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ நதி அந்த தேவ நதி அந்த அபிஷேக நதி அந்த அன்பின் நதி அந்த அக்னியின் நதி ஓ க்ளோரி இந்த மாலை வேளையில ஒரு ஹல்லேலூயா ஆமென் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஓ செய்யட்டும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேக நதி ஓ உம்முடைய அன்பின் நதி உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே இப்பொழுது ஊற்றப்படட்டும் உலக அன்புகள் ஓடி போகட்டும் தேவ அன்புடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும் நிரப்பட்டும் ஓ ரீபா ராபா தாலா கபா ஓ ரகாதாரா மகா தாலா ஓ ஷபா கபா தரபா ஹல்லேலூயா ஆமென் 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 ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பலகீனங்களும் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய பெலத்தின் வல்லமையினாலே ஓ பலகீனங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு பலகீனத்தின் ஆவிகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு ஓ உம்முடைய பெலத்தினாலே கர்த்தர் நீர் இடை கட்டுவீராக அப்படிப்பட்ட அபிஷேகம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் அல்லவா அபிஷேகம் சகல கட்டுகளையும் அறுக்கும் அல்லவா ஓ ரிபா பாபா பாபா ஓ ரிகா தாடா தாரபா சத்துருடைய கட்டுகள் இப்பொழுது அறுபட்டு போவதாக ஓ பொல்லாத சத்துருடைய வல்லமைகள் இப்பொழுது தெரிபட்டு போவதாக அன்றைக்கு சிம்சோனை கட்டியிருந்த கட்டுகள் ஆண்டவரே அபிஷேகம் கடந்து வந்தபோது ஆவியானவர் இறங்கின போது சிம்சோனை கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் ஓ நெருப்புப்பட்ட நூல் போல தெரிபட்டு போனது இந்த மாலை வேளையிலோ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல அந்த அபிஷேக அக்னி வல்லமை விழ 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 ஓ எல்லா கட்டுகளும் இப்பொழுது அறுபட்டு போகிறது எல்லா கட்டுகளும் இப்பொழுது தெரிபட்டு போகிறது in the name of Jesus இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ glory ராபாதா
ರಿಬಾದರಬಾ ಓಶಬದುಡ ಬಾದರ ರಿಗಾಂತರಂಗದರ ಗಂತರು ಓ ರಿಬಾದಡಾದರ ರಿಗಂಕದರ கதுரு ஓ ரிபாதடபா அல்லக்கதுர கந்துர ஹalleluya. அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் அந்நிய பாஷையில் அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரிமா ஓ ரிகந்தர கதுரு ஓ ரிபாபா துடபா தலமா ரிபாதா டாதா ரக துட தலபா ஓ ரிபா கபாதுரவா ரிகந்தரகந்தோரு ஓ ஷபாதுடாதர பௌதலவா. ஹalleluya ஹalleluya. ஓ அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அந்த அபிஷேகத்தை ஓ நம்மேல் ஊற்றின அந்த கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து அபிஷேகமே அபிஷேகமே சொல்லுங்க. வல்லமையின் அபிஷேகமே ரெண்டு கரங்களை உயர்த்தி அபிஷேகமே அபிஷேகமே வல்லமையின் அபிஷேகமே ரிபரபதரபா ஓ ரிபலகதரபதலா ஓ ஷபதுட பதரங்கதரகதுரு ஓ ரிபதரபதுர மக்கதுரி கந்தரகதுரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த மாலை வேளையிலோ எங்கள் மேல் நீர் ஊற்றின அந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த அபிஷேக பிரசன்னத்தோடு கூட உம்முடைய வார்த்தையின் பிரசன்னம் உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஒரு பெருமழை போல எங்கள் மேல் ஊற்றப்பட போகிறதப்பா. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, பேச போகிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஹல்லேலூயா வார்த்தையின் மூலம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரே நெருக்கங்களில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு நெருக்கங்கள் எல்லாம் ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு எடுபட்டு விசாலத்தின் பாதையில் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் வைத்து அருளுவீராக. உம்முடைய கிருபையின் கரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பேசுகிற நேரமாக இந்த நேரம் இருக்கட்டும். அருமையான தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். உட்கார்வோம். ஜீசஸ் ஏமலான ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் கூட இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்கென்று கர்த்தர் உங்களுக்கு வைத்திருந்த அந்த அபிஷேகத்தை மாலை வேளையில் உங்கள் மேல் ஊற்றினார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு நம்ம வர்றோமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தாவீதை போல சொல்லணும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனால் உலகத்தை பார்க்கும்போது உலகத்தின் காரியங்களை எல்லாம் உற்று நோக்கும்போது அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்துக்குள்ளே நாம் கடந்து போய் ஒரு ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எனவே ஒவ்வொரு ஆராதனை நேரத்திலையும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் வீடுகளில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனி ஜபத்தில் ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக வல்லமைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும்போது கேட்கும்போது அந்தந்த நாளுக்கு உரிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். தாவீது சொல்லுகிறது போல, புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. எனவே அப்படி உங்கள் மேலே ஊற்றுவார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் சாமுவேல் அவர்களை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் வரவேற்போம். கர்த்தர் இப்பொழுது நம்மோடு கூட இடைபடுவாராக, பேசுவாராக. ஆமென் ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களோடு இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளில் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். சோத்திரம். நல்ல விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். மேலுமாய் வார்த்தையினாலே இப்போ நம்மை சந்திக்க கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் உண்மையாகவே என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், குடும்ப வாழ்வில், ஊழிய பாதையில் ஆமென் ஒரு மிகுந்த ஒரு ஆறுதலையும் மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் கொடுத்தது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு உற்சாகம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதை தந்து வருகிறார், உங்களுக்கும் அதை செய்து வருகிறார். தொடர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழிநடத்த நமக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை ஒவ்வொரு மாதங்களும் அன்போடு ஏற்று பயன்படுத்துக அருமையான பாஸ்டருக்காய், குடும்பங்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்களை உங்களுக்காக நாங்கள் விதைத்து வருகிறோம். கர்த்தர் பெரிதான ஒரு அறுவடையை ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்விலே தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 118:5 வாசிக்கலாம். இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். Amen. In my distress I called upon the Lord. The Lord answered me and set me in a large place. Hallelujah. நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேச பிரியமா இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் ஆண்டவரே, நீர் தருகிற ஆலோசனை, நீர் தருகிற ஒவ்வொரு உணர்த்துதலையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களுடைய எல்லா நிலைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களோடு கூட இறங்குவதாக, எங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆண்டவர் வார்த்தைகளாய், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளாய் இதோ புறப்பட்டு போவதாக. வார்த்தைக்கு விரோதமாய் தடை செய்கிற அத்தனை வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மட்டங்கடிக்கப்பட்டு செயலற்று போகுவதாக. கிருபையுள்ள கரம் என்னை மறைத்து ஊழியம் செய்வதாக. நாம ஒன்றே மகிமை அடையட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். அப்ப நெருக்கத்திலிருந்து ஆமென் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆன்சரை, எல்லாவற்றையும் இந்த இடத்துல ஆன்சரை வந்தாச்சு. நெருக்கத்தில் இருந்தாராம். ஆமென். அவர் என்ன செய்தாரு? நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் என்ன செய்தாரு? அவனை கொண்டு போயிட்டு விசாலத்தில் வைத்தார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், முடிந்தது. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நெருக்கத்தின் நேரத்துல கர்த்தர் ஒரு விசாலத்தை வைக்கிற தேவனாய் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஆமீன் சோத்திரம். வேதத்தை எடுத்துக்கொண்டா ஆமீன் சோத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நெருக்கத்தை அனுபவித்து இருக்கிறார்கள். அந்த நெருக்கத்திற்கு பிறகு எல்லா இடத்துலையும் போட்டிருக்குது, ஒரு பெரிய பெருக்கத்தை அவருடைய வாழ்க்கையில ரிசீவ் பண்ணி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சோத்திரம். இந்த நெருக்கம் என்பது ஆமென் மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்து அநேக திட்டங்களை, அதன் மூலியமாய் ஒரு பின்னடைவை, சோர்வுகளை ஆமென் சோத்திரம் அவன் ஏற்படுத்த ஒரு திட்டத்தை வைத்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை மறைமுகமாய் வைத்திருக்கிறார். என்னன்னா, நெருக்கத்தில் இருந்த இவர்களுக்கு ஒரு விசாலமான ஒரு பாதையை நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நெருக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். எல்லா நேரத்திலும் நெருக்கம் கிடையாது. ஆமென் சோத்திரம். நெருக்கத்துக்கே ஒரு காலம் இருக்குது. அந்த நெருக்கத்தின் காலத்துல கர்த்தர் சொல்றார், எல்லாருமே இதை கடந்து போக வேண்டும். அந்த கடந்து போகிற நேரத்துல ஸ்தோத்திரம், நெருக்கம் வரும் பொழுது இந்த செய்தியினுடைய முடிவில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, எனக்கு நெருக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல போறீங்க. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். ஏன்னா அந்த நெருக்கம் தான் நம்மை பெருக்கத்துக்கு நேராய் கொண்டு போகும், ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அந்த நெருக்கமானது தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்காது, எதுவும் செய்யாது, எந்த ஒரு சேதத்தை கொடுக்காது. மாறாக கர்த்தருடைய பெருக்கத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அனுபவிக்க இந்த நெருக்கம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நெருக்கப்பட ஒரு காலம் உண்டு. சங்கீதம் 9:9 சொல்லுகிறது. சங்கீதம் 9:9 வாசிக்க கேட்போம். எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிக்கலாம். சங்கீதம் 9. சிறுமைப்பட்டவனுக்கு ஆமென் கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் ஆமென் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆமென். சங்கீதம் 59:16 வாசிக்கும் பொழுது நெருக்கத்துக்கு நாள் இருக்குது. ஆமென் சோத்திரம். எடுத்து வாசிங்க. 59:16.
நானோ ஆமென். உம்முடைய வல்லமையை பாடி ஆ. காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான எனக்கு நாளிலே நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் ஆமென், உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அப்போ நெருக்கத்துக்கு ஒரு காலம் உண்டு, நெருக்கத்துக்கு என்று ஒரு நாட்கள் உண்டு. சங்கீதம் 90:15 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 90:15 மோசேயினுடைய சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். சிறுமைப்பட ஒரு நாட்கள் உண்டு, நெருக்கப்பட ஒரு காலங்கள் உண்டு, நாட்கள் உண்டு. ஆமென், சோத்திரம். துன்பத்தை காண்கிற வருஷங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் என்ன அதுக்கு பிரதிபலனாய் பண்ணுகிறார்னா, இந்த இடைக்கு இடைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாய் கர்த்தர் ஆக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. நெருக்கம் உண்டாகிற நேரத்தில் அவர் உயர்ந்த அடைக்கலமாக எண்ணப்படுகிறார். நெருக்கம் உண்டாகிற நேரத்தில் அவர் விடுவிக்கிற தேவனாய் அவர் செயல்படுகிறார். இந்த நேரத்தில் நானும் சொல்லுகிறேன், ஆமென், சோத்திரம். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும், அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உபத்திரம் என்பது உண்டு. அல்லேலூயா. ஆமென். நமக்கெல்லாம் யார் ரோல் மாடலா இருக்கிறா? சத்தமா சொல்லலாமே. ஜீசஸ். அல்லேலூயா. இயேசு தான் நமக்கு ரோல் மாடல். அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல வந்தாரு, அவருக்கென்று ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது. தன் சிலுவை என்று இருக்கிறது, மற்றவனுடைய சிலுவை என்று இருக்கிறது, கிறிஸ்துவினுடைய சிலுவை என்று இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 7:14 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 7:14 எடுத்தவர்கள் வாசிங்க சீக்கிரம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமோ, வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. 150 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருந்தாலும் இதை கண்டுபிடிக்கிற ஜனங்கள் எந்த பாதையில நடந்து கொண்டிருக்கிறாங்கன்னா, நெருக்கமான பாதை தான். இப்ப நெருக்கம் தான், ஆனால் இந்த நெருக்கம் தான் ஒரு விசாலமான பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நித்தியமாய் வாழ இந்த நெருக்கமான பாதை தான் நம்மை கொண்டு செல்ல போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஓ ரபா கச்சிடபலா கரபா கச்சிடா. ஹல்லேலூயா. இந்த நெருக்கமான பாதையில தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, மற்றவனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு, கிறிஸ்துவனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கடந்து போக வேண்டும். இந்த பாதையில கர்த்தர் அதற்கான பலன், அதற்கான தைரியம், அதற்கான அபிஷேகம், அதற்கான வல்லமைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துவது நிச்சயம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துல எனக்கு ஒரு ஃபேன் பேஸ், ஒரு ரசிகர் மன்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லல, எனக்கு பக்தர்களை ஏற்படுத்துன்னு சொல்லல. ஆண்டவர் யாரை நீ ஏற்படுத்த வேண்டும்? நீ புறப்பட்டு போய் சீஷர்களை எனக்காக ஏற்படுத்து. ஒவ்வொரு மனிதனையும் சீஷனாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப சீஷனுக்குரிய தகுதி, அப்ப சீஷனுக்குரிய வேலை என்னென்று சொன்னால், ஒரு சீஷன் என்பவன் குருவை தொடர வேண்டும். அல்லேலூயா. அந்த குருவை தொடருகிற ஒரு சீஷனாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுல ஒரு சீஷன் சொல்றாரு, 1 பேதுரு 2:21 1 பேதுரு 2:21 கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. He is your example and you must follow in his steps. அல்லேலூயா. அவருடைய பாதை அவர் சுமந்து போனார் பாருங்க. அவர் எந்த பாதையில போனாரோ அந்த பாதையில ஒரு தேவனுடைய பிள்ளை நடக்க ஆரம்பித்தா, உண்மையாய் சொல்றேன், அந்த விசாலமான இடத்திற்கு நிச்சயமாய் நீங்களும் செல்வது உறுதி. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஆமீன். நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போய் நிற்காதீங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை. ஆமீன். வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. வேதம் எனக்கு என்ன கற்பிக்கிறது? கர்த்தர் என்னோடு கூட என்னத்தை பேசுகிறார் என்பதை அறிந்து நாம் செயல்படும் பொழுது, இதே வேதம் சொல்லுகிறது போல நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30:6 எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். போதுங்க. அல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். கொஞ்சம் நெருக்கம் அல்ல, அங்க போடப்பட்டிருக்கிறது மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா.
இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த நெருக்கத்தின் நேரத்துல நிறைய பேருடைய வாய் ஆமீன் சொல்லும். ஆமீன். சிலர் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க, கர்த்தரை தூஷித்துருவாங்க, அவிசுவாசப்பட்டு போயிடுவாங்க. ஆமீன் சோத்திரம். ஆண்டவர் இவ்வளோ காலம் நான் இருந்தனே, ஆண்டவர் இந்த நெருக்கத்துல என்ன கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல ஃபீல் பண்ணுவது உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கத்தின் நேரத்துல கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தா மட்டும்தான் நமக்கான விடை கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். இந்த தாவீது ஏன் நெருக்கப்பட்டான்? இந்த நெருக்கத்தின் நேரத்துல இந்த தாவீது சாதாரணமான ஆளு கிடையாது. பல வெற்றிகளை பார்த்தவன், பல யுத்தங்களை பார்த்தவன், ஆமென், பல நாடுகளை சுதந்தரித்தவன். ஆமென் சோத்திரம். அவன் மிகவும் நெருக்கப்படுகிறாரு. இந்த நெருக்கத்துக்கான காரணம் என்ன? இந்த நெருக்கப்படுகிற நேரத்துல தாவீது எப்படி செயல்படுகிறான்? எதற்காக இந்த நெருக்கம் வந்தது என்று கேட்டால், 1 சாமுவேல் 27:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 27:1, பின்பு தாவீது நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் கையினால் மடிந்து போவேன். ஆமென். போதுங்க. அல்லேலூயா. பின்பு தாவீது நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன்? சவுலின் கையினால மடிந்து போவது உறுதி. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு நெருக்கம் வருது. ஒரு மனிதன் எழும்புகிறான். மனிதன் மாத்திரமல்ல, ராஜ்யமே எழும்புது. அல்லேலூயா. 14 முறை தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி, தாவீதை மடங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி, தாவீதை காணாமல் போக செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆமென், சவுல் எத்தனமிட்டு சவுல் விரோதமாய் எழும்பி தாவீதுக்கு விரோதமாய் ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறான். அது கொஞ்ச நஞ்சமான நெருக்கம் இல்ல. வேதம் சொல்லுவது போல மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்தில் தாவீது பல ஜெயத்தை எடுத்தவன் என்ன சொல்றாரு? என்னைக்கோ ஒரு நாள் நான் என்ன பண்ண போகிறேன்? சவுல் கையில சாக தான் போறேன்பா. ஆமென் சோத்து. அந்த விரக்தி பிசாசு தான் கொடுப்பான். இந்த நெருக்கத்தின் நேரத்தில் ஒரு விரக்தியை கொடுப்பான், வறட்சியை கொடுப்பான், விசுவாச குறைவுகளை கொடுப்பான், ஜெபமின்மைகளை கொடுப்பான், கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்ல விடாதபடி தடைகளை ஏற்படுத்துவான். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்கோஷமிட, எதிர் நீச்சலிட்டு ஆமென் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சோத்திரம். இப்படி 14 முறை ஆமென் சோத்திரம் சவுல் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் தீட்டினாலும், ஆமென் சோத்திரம், இந்த சைடு சவுல் இருக்கிறாரு, இந்த சைடு தாவீது இருக்கிறாரு. ஆனாலும் என்ன பண்ண முடியல? சவுலால தாவீதை தொடக்கூட முடியல. கர்த்தர் அந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் காப்பாற்றுகிறாருங்க? ஏன் சில வேளையில கர்த்தர் இந்த பெரிய விபத்துல இருந்து என்ன காப்பாற்றினாரு? ஆண்டவர் ஏன் இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு? ஆண்டவர் ஏன் இந்த கோவிட் எல்லாம், கோவிட்ல எத்தனையோ பேர் மரிச்சாங்க, அதை தாண்டி நான் ஏன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் இந்த 2025 நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் ஒரு விசாலத்தை, தாவீதுக்கு ஒரு பிளானை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தாவீதே, நீ இப்படியே அலைந்து திரிவது இல்ல, நீ இப்படியே வனாந்தரத்தில் இருப்பது அல்ல, நீ இப்படியே பாடிக்கொண்டு இருப்பது அல்ல. உனக்கு ஒரு ப்ரமோஷனை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு ஹல்லேலூயா ஒரு ஸ்தானத்தை, உயர்வை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு விடுதலை நான் வைத்திருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ணணும்? நான் சொன்ன இந்த பாதையில போ. ஹல்லேலூயா. அது நெருக்கமான பாதையா இருந்தாலும் பரவாயில்ல, அதே பாதையில போய்கொண்டே இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. அவன் நெருக்கமான பாதையில போகும் பொழுது ஆண்டவர் உற்சாகப்படுத்தும்படியாக எதிரியை வைத்தே, அதாவது சவுலை வைத்தே அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இதுலயாவது அவன் புரிந்து கொள்ளணும். எதிரியே ஆசீர்வதிக்கிறானா? கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கொலை செய்ய நினைக்கிறவன், நான் அழிந்து போகணும்னு நினைக்கிறவனுடைய வாயில இப்படிப்பட்ட வார்த்தையா? 1 சாமுவேல் 24:20. 1 சாமுவேல் 24:20. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய். இந்த பாருங்க, சவுலுடைய வாயில தீர்க்க தரிசனமா வந்தாச்சு. நீ நிச்சயமா யாரா இருப்ப? ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில நிலைவரப்படும் என்று அறிவேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய திட்டத்தை எதிரி வாயிலே கர்த்தர் சொல்றாரு. 1 சாமுவேல் 26:25 திரும்ப வாசிங்க. 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அல்லேலூயா. போதுங்க. அல்லேலூயா. பாருங்க, இத சொல்லிட்டு தாவீது அவன் வழிக்கு போனானா, சவுல் தன்னுடைய வழிக்கு போனானா? அப்ப கர்த்தர் தம்முடைய திட்டத்தை என்ன பண்றாரு? எதிரியை வைத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு அவன் வழியில் கடந்து போயிட்டான்.
ஆமென். இவன் எந்த வழியில போனோம்? கர்த்தர் காட்டின அந்த பாதையில போய் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த பாதையில போக சொல்றாரா, அமைதியா போய் கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த விசாலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனா தாவீது என்ன செய்தாரு அப்படின்னு கேட்டா, இந்த மிகவும் நெருக்கப்படுகிற நேரத்துல சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, புத்தி மாறி, ஆமென் சோத்திரம், இந்த பாதையில என்ன இவ்வளவு நெருக்கமா இருக்குதே, ஆமென் சோத்திரம், நான் முன்னாடி ஒரு பாதை நான் தெரிஞ்சு வைத்திருந்தேன், ஆண்டவர் அறியாத போது ஒரு பாதையை நான் ஷார்ட்கட்டை நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சில தேவனுடைய பிள்ளைங்க ஆமென் சுயமாய் முடிவெடுத்து சில ஷார்ட்கட்ஸ்களை தேடி அதில் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாதை எங்க போகணும்னு தெரியாம போய் கொண்டிருக்கிறாங்க. நிறைய ஷார்ட்கட்ஸுங்க ஆமென் சோத்திரம் சத்துருடைய வலைக்கு நேராய் போகிறது என்பதை தெரியாமல் போய் சிக்கிக் கொள்றாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க நெருக்கத்திலிருந்து விடுதலையாக முடியாத காரணம் என்னன்னு சொன்னா, இந்த நெருக்கத்தின் நேரத்தில் சுயமாய் முடிவெடுத்து சுயமா ஒரு தொழிலை தொடங்கலாம், சுயமா இந்த காரியத்தை செய்யலாம், சுயமா இது எனக்கு தோணுது என்று தன்னுடைய மனது தோன்றினவைகள், தன்னுடைய மனது இச்சித்தவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற பிசாசு ஏவிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. பிசாசு ஏவிக்கொண்டே இருப்பான். இந்த சுயம் என்பது யாருடைய குணம் என்று கேட்டார், லூசிபருடைய குணம். அல்லேலூயா. ஏன்பா மீகாவேல் அப்படியே இருக்கிறாரு, லூசிபர் மட்டும் கீழே தள்ளப்பட்டான்னு கேட்டா, மீகாவேல் சொல்றான், கர்த்தர் எனக்கு, லூசிபர் போய் சொல்றான், ஆமென் சோத்திரம், நமக்கு தான் இவ்வளவு வல்லமை இருக்குதே, நாம் ஏன் இவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், நாம் ஏன் இந்த சிங்காசனத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கணும், அந்த சிங்காசனமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுயத்தில் அவன் ஏற பார்க்கிறான். ஆனால் மீகாவேலோ, ஹல்லேலூயா, என் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே நான் கீழ்ப்பட்டவன், என் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பேஸ் பண்ணி இருந்தபடினால அவன் ஸ்தானம் காப்பாற்றப்பட்டது. லூசிபர் கீழே தள்ளப்பட்டான். அந்த ஸ்தானத்தை இழந்தவனாய் கீழே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. நீங்க நிறைய நேரத்தில் சுயமா ஓடி எவ்வளவு இழந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய சுய திருப்திகள், சுய பெருமைகள், சுயத்திலே எத்தனையோ கைண்ட் ஆஃப் காரியங்கள் இருக்கிறது. இந்த சுயம் என்பது மனிதனுடைய வாழ்வில, அதாவது கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பவுல் சொல்றாரு, தினம் சாக வேண்டும். அல்லேலூயா. சுயம் தினமும் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் உள்ள ஆசீர்வாதங்கள், சிலுவையில் உள்ள மகிமை, சிலுவையில் உள்ள வல்லமைகளை நாம் பெற்றுக்கொண்டு ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. சரி, ஓகே, ஆமென் சோத்திரம். ஒரு காலத்தில் இவர் யாரு? இந்த தாவீது யாரு? கர்த்தர் தான் எனக்கு யாரு? என் கோட்டை, அப்புறம் சொல்லுங்களேன், என் துருகம், என் அடைக்கலம், ஆமென், என் நம்பிக்கை, இப்படிலாம் சொன்னவர் இப்ப சுயமா எடுக்கும் பொழுது எங்க போறாங்க தெரியுமா? 1 சாமுவேல் 24:27-4 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென் சோத்திரம், 1 சாமுவேல் 27:4 சீக்கிரம் வாசிங்க. தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று, காத் பட்டணத்திற்கு ஓடி போனான், போதுங்க, அல்லேலூயா, என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவன் எவ்வளவு உஷார் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சோத்திரம். ஆமென். இந்த பெலிஸ்திய தேசம் காத்து எந்த ஊரு அப்படின்னு கேட்டா, அந்த காத்து ஊர்ல இருந்து தான் கோலியாத் வந்தான். அல்லேலூயா. அந்த கோலியாத்தை கொன்னது நிமித்தம் தான் சவுலே இவனுக்கு எதிரியாய் மாறினா. ஆமென் சோத்திரம். இந்த போராட்டத்துல சுயமா எடுத்து நேரா தாவீது எங்க போயிட்டான்னு கேட்டா, காத்து ஊர்ல இருக்கிற சிக்லாக்ல போயிட்டு நல்லா சிக்கி மாட்டிக்கிட்டான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அதுக்கு பிறகு தாவீது சவுல் என்ன பண்ணல, அவனை தேட கூட இல்லையா. ஏன்? அவன் நினைச்சிருப்பான், ஆமென் சோத்திரம், அவனுங்களே கொலவெறியில இருக்கிறாங்க. யார் மேல? தாவீது மேல. நாம செய்யறத அவனுங்க செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்று கொண்டான். அல்லேலூயா. இப்ப தாவீது போய் சிக்லாக்ல மாட்டிக்கொண்டான். சிக்லாக்ல இவனுக்கென்று கர்த்தர் ஒரு விசாலமான ஒரு காரியத்தை, விசாலமான திட்டத்தை, விசாலமான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அங்க போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு? தாவீது அந்த ராஜா கிட்ட. 27:5 வாசிங்க. அடுத்தது, தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களில் ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமா இருப்பானே. அந்த ராஜாவுக்கு தெரியுது, இவன் கோலியாத்தையே வீழ்த்தினமே இப்ப வந்திருக்கிறான்னா ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறான், அவனோடு கர்த்தர் இருக்கிறத நாங்களாம் பார்த்திருக்கிறோமே என்று சொல்லி அவன் பயந்து இருக்கிற வேளையில இவனோ ஸ்தோத்திரம் சுயமாய் போயிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் கெஞ்சி கொண்டிருக்கிறான், எனக்கு ராஜதானி இடம் வேண்டாம், சின்ன இடம் இருந்தா போதும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் கர்த்தர் ஒரு விசாலமான இடத்தை நமக்கு முன்
முன்குறித்து வைக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டா, நம்முடைய அறிவுக்கு தகுந்தாற் போல சின்ன இடத்துல இருக்க விரும்புகிறோம். ஒரு ஆமீன் சொல்லாமே. அல்லேலூயா. சில நேரத்தில் ஏன் நெருக்கம் வருகிறது? நம் சுய புத்தியில இதெல்லாம் செய்யலான்னு சொல்லி எடுத்த தீர்மானங்கள் அநேக நேரத்தில் சிக்லாக்கு என்ற ஒரு இடத்துல நம்மை போய் சிக்க வைத்திருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சுயத்தை இன்றைக்கு இருந்து சிலுவையில் அற. அல்லேலூயா. இனிமேல் நானே உன்னை நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஆமீன். பாஸ்டர் சொன்னது போல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமீன். அந்த இன்விசிபிளான எனிமி, கண்களுக்கு புலப்படாத வல்லமை பிசாசை பார்ப்பீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? அமேன், சோத்திரம். இப்போ நான் எரிச்சலோடு பேசுறேன். அமேன். என்னை பார்க்க முடியுமா? என்கிட்ட இருக்க பிசாசை பார்க்க முடியுமா? இஸ் இன்விசிபிள். அவன் கண்களுக்கு புலப்படலை, ஆனா என்னை ஏக்குகிறான். அமேன், சோத்திரம். தாவீதை ஏவுன உடனே, அந்த ஏவுதலுக்கு அவன் கீழ்ப்பட்ட உடனே அங்க ஒரு பெரிய இழப்பு உண்டாகுது. அல்லேலூயா. ஒரு ஆமீன். இன்னைக்கு நிறைய ஜனங்களை ஏவுகிறான். எரிச்சல் கொள், இந்த காரியத்தை செய், இந்த லாபத்தை எடுக்கலாம், இதை இப்படி பண்ணலாம், அப்படி இதை பண்ணலாம். அல்லேலூயா. இதை செய்து செய்து ஏவி அநேக ஜனங்களை ஒரு இழப்புக்கு நேராக பிசாசு நடத்துகிற வேளையில கர்த்தர் சொல்றாரு, அம்மா கொஞ்சம் பொறுமையாயிரு, இந்த நெருக்கத்தின் பாதையிலிருந்து ஒரு விசாலத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. இந்த சிக்லாக்கள் அவன் போய் சிக்கனால என்ன நடந்தது? 1 சாமுவேல் 30 நீங்க வாசிக்கும் பொழுது, 30ல 1 - 4 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சீக்கிரம் வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. சுயமா முடிவெடுத்துட்டு இன்னைக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அநேக பேர் அழுது கொண்டிருக்கிறாங்க, புலம்பி கொண்டிருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கம்? இல்ல தேவனுடைய பிள்ளையே, நீ சில நேரங்களில் எடுத்த அந்த சுயமான முடிவு கர்த்தருக்கு பிரியமில்லாத, தேவன் இல்லாம, தேவனுடைய வார்த்தை இல்லாம, தேவ ஆலோசனை இல்லாம, தேவ வழிநடத்துது இல்லாம, ஆவியில நடத்தப்படாம நம்ம எடுக்கிற அத்தனை முடிவுகளும் எதற்கு நேராய் கொண்டு போகணும்? நெருக்கம் அல்ல, இன்னும் இழப்புக்கு நேராய் கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சிலரை எச்சரிக்கிறார். என் மகளே, ஆமென், சோதர, நெருக்கம் உண்டாகிற நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய இழப்பு வந்த பிறகுதான் தாவீது ஒத்துக்கொள்றாரு, இந்த இழப்பு யாரால என்ன சொன்னா? என்னாலதான். நான் எடுத்த சுய முடிவுனால, நான் சிக்கலாக்க வந்தனாலதான் இந்த முடிவு என்பதை அறிந்து கொண்டு இப்ப என்ன செய்யறாரு? 1 சாமுவேல் 30:6. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சரி, ஒருவேளை எல்லாத்தையும் இழந்து நிற்கலாம். அமேன். கிருபைகளை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், அமேன், ஐக்கியத்தை இழந்திருக்கலாம், அமேன், ஜெப ஆவியை இழந்திருக்கலாம், கர்த்தரை தேடுகிற காரியத்தில் அமேன் சோத்திர ஒரு பின்னடைவு உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அதிகால ஜெபத்தை அநேகர் மிஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இழந்த கிருபையை, இழந்த வல்லமையை, இழந்த மகிமையை, இழந்த ஜெப ஆவியை, இழந்த அபிஷேகத்தை நான் திரும்ப கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் கொஞ்சம் நீ காத்திருந்து ஒரு சில காரியங்களை நீ செய்ய வேண்டும். அது என்னன்னு கேட்டா, முதல் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். David encouraged himself in God. Hallelujah. அவன் தன்னை தானே முதல் என்கரேஜ் பண்றான். அவன் உடைந்து போக கூடாது, சோர்ந்து போக கூடாது. பிசாசு நெருக்கங்களை கொடுத்து இழப்புகளை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை எடுத்து, ஆமென், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. யாரை பார்த்து? உங்களை பார்த்து நீங்க சொல்லணும். அல்லேலூயா. ஆமென், சோத்திர. பலவீனன் தன்னை பலவான் என்று தன்னை, அல்லேலூயா, முதல் உங்களை நீங்க பலப்படுத்திக் கொள்ளணும். உங்களை நீங்க விசுவாசத்தில் உற்சாகப்படுத்தணும். உங்களை நீங்க ஹல்லேலூயா அபிஷேகத்தில் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? நீங்க இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்து நடத்துவார். ஹல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே.
யோசுவாவை பாருங்க, ஸ்தோத்திரம். இப்ப மோசே கிடையாது, யோசுவா மட்டும் தான் இருக்கிறாரு. மோசே இறந்து போயிட்டாரு, இப்ப யோசுவா மட்டும் தான் இருக்கிறாரு. யோசுவாவுக்கு பின்னாடி 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப இந்த 30 லட்சம் பேரை ஆமென் வழி நடத்தணும். இப்போ தேவை, யோசுவாவுக்கு தேவை என்னங்க? யோசுவாவுக்கு தேவை என்ன? மோசேக்கு 70 பேர் மேல இருந்த கிருபை இருந்தது. இப்ப யோசுவாவுக்கு தேவை என்ன? 140 பேருக்கு இருந்த கிருபை அவனுக்கு இருந்தாதான் ஆமென், ஸ்தோத்திரம், ஜனங்களை நடத்த முடியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை தரல, அல்லது அபிஷேகத்தை தரல, அல்லது எதையும் தரல. அவனுக்கு அந்த சூழ்நிலையை ஆமென் ஆமென் முன்னேறி செல்வதற்கு, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து பலம் கொண்டு திடமனதாயிரு. அவனை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஓ ஆமென், யோசுவா 8 முறை சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிரு, be courageous. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, சில வாக்குத்தத்தங்களை தைரியமா, வாக்குத்தத்தம் கையில இருக்குது, ஆனா தைரியம் இல்ல. ஏன்னா முன்னாடி இருக்கிற பிசாசை பார்த்து பயம், மனுஷர்களை பார்த்து பயம், எப்படி நான் சுதந்திரிப்பேன் என்ற ஒரு தடை என்ற பயம் உங்களுக்குள்ள காணப்படுது. ஆண்டவர் அதனாலதான் யோசுவாவுக்கு தேவை இப்ப என்ன? தைரியத்தின் ஆவி அவனுக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த ராட்சதர்களை எளிதாய் சுதந்திரிக்கிற பார்வை அவனுக்குள்ள இருக்குது. ஆனால் அவனுக்கு தைரியத்தை தேவை என்பதை அறிந்தவராய் தைரியத்தின் ஆவி அவன் மேல இறக்கினார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அந்த தைரியத்தை வைத்துக் கொண்டுதான் அத்தனை பேரையும் உள்ள நடத்தி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தனிமையா இருக்கலாம். ஆண்டவரே, முன்னாடி இவங்க இருந்தாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது, இன்னைக்கு நான் தனியா இருக்கிறேன், எனக்கு தேவை என்ன ஆண்டவரே? உங்களுக்கு தேவை பலம் கொண்டு திடமனதா இரு மகனே. உனக்கான விசாலமான இடத்துக்கு நேராய் கர்த்தர் உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. நீங்க நிறைய பேர் பாருங்க, ஸ்தோத்திரம், ஆமென், வாக்குத்தத்தம் கையில இருக்கும், அபிஷேகம் கையில இருக்கும், ஆனா புலம்பிக் கொண்டே உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களாம் யாரு அப்படின்னு கேட்டா, இந்த பஸ்ஸில் பயணம் பண்ணியிருக்கிறீங்களா? இந்த பஸ்ஸில் ஸ்தோத்திரம் ஒரு 200 ரூபாய் நோட்டை கொடுத்துருக்கிறீங்க, இல்லை 500 ரூபாய் நோட்டை கொடுத்துருக்கிறீங்க. அவர் என்ன பண்ணுவார்? கண்டக்டர் என்ன பண்ணுவார்? சில்லறை இப்போ இல்லைன்னிடுவார். இங்கேருந்து பாரிஸ் போனோம், சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்டை எழுதி கொடுத்துருவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சீட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமென், கண்டக்டரே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பப்பா அந்த சில்லறையை கொடுப்பாரு, எப்போ கொடுப்பாருன்னு சொல்லி கிண்டிலேருந்து பாரிஸ் வரைக்கும் எதை பார்ப்பாங்கன்னா, கண்டக்டர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. போற அந்த ஜேர்னியை இவங்க என்ன பண்ணுவாங்க? என்ஜாய் பண்ண மாட்டாங்க. எதுக்கு? சில்லறைக்கு. சில்லறை. நீ நிறைய நேரத்தில் சில்லறை போல இருக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? அந்த நெருக்கத்தை பிசாசு என்ன கொடுத்து அதை என்ஜாய் பண்ண விடாதபடி, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எடுத்து கிளைம் பண்ண விடாதபடி, அறிக்கையிட விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, அதிலேயே அந்த சின்ன பவுண்டரிக்குள்ளாக உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு வெளியே வந்து உன்னை பார்த்து நீ பேச வேண்டும், சூழ்நிலையை பார்த்து பேச வேண்டும். இரண்டாவதாக 1 சாமுவேல் 38 வாசிங்க. 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. தாவீது இழந்த பிறகுதான் அவனுக்கு புத்தி வருது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த நெருக்கத்தின் பாதையில ஒருவேளை நீங்க இல்லாம இருக்கலாம், ஆனால் வரும் என்று சொல்றாருல, நெருக்கத்தின் காலம், நெருக்கத்தின் நாள், சிறுமைப்படுகிற நாள், இதெல்லாம் வரும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை முன் ஜாக்கிரதையா என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஆமென், நெருக்கம் வந்தாச்சா உடனே கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னை திடப்படுத்திக் கொண்டு, இரண்டாவதாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும், விசாரிக்கணும். ஆண்டவரே, இதை நான் செய்யட்டுமா வேண்டாமா ஆண்டவரே? அப்பா, இந்த காரியத்தில் நான் ஆண்டவரே குழம்பி போய் இருக்கிறேன், கன்ஃபியூஸ்டா இருக்கிறேன் ஆண்டவரே, இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, நீ அதை பின்தொடர் என்று சொல்லும் பொழுது சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். இழந்ததை நாம் திருப்பிக் கொள்ளுகிற நேரம் வரும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆண்டவர் யோனாக்கு ஒரு விசாலமான ஒரு தேசம், நினிவே தேசத்தை காட்டி, ஆமென், நீ அங்க போனீனா, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த ஊர் முழுவதுமே ரட்சிக்கப்படும், உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன்னு ஒரு திட்டத்தை வைக்கிறார் ஆண்டவர். ஆமென். இவர் என்ன பண்றாரு? ஒரு ஷார்ட்கட்டை தேடி போகிறாரு. ஆண்டவர் விடல, தூக்கிட்டு இப்ப இவன் சோத்திரம், இவர் என்ன பண்ணா அந்த தேசத்துக்கு போவாரு என்பது கர்த்தருக்கு தெரியும். அப்ப என்ன பண்றாரு? ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் அரேஞ்ச் பண்ணார் ஆண்டவர். எங்க வைத்துன்னு கேட்டா, மீன் வயிற்றுல வைத்து, கடல் பாசி சுத்துது,
அமேன் சோத்திரம். அந்த இடம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அமேன் சோத்திரம். அவனை எதுவும் பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. மற்றபடி இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு சொல்லியிருப்பாரா மீன் கிட்ட? அது என்னென்னமோ சாப்பிட்டுருப்போம். அதன் மத்தியில ஸ்தோத்திரம் ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. யோனா 2:2 அமேன் சோத்திரம். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். கூக்குரல்லாம் இடமே தேவையில்லை. அழகா ஜெபித்திருந்தாலே ஆண்டவர் முன்னாடி ஒழுங்கா ஆண்டவர் நடத்தியிருப்பார். அல்லேலூயா. இப்போ என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? கூக்குரல் இடுகிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். உள்ள பாரப்பட்டு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நினிவேவே நீ ஏதாவது என்னை கொண்டு நீ அசைக்க வேண்டும்னு ஜெபம் பண்ணியிருப்பாரு. அவருடைய ஜெபத்தை கேட்டு கொண்டு போனார். 1,20,000 பேர், ஆடு மாடு அத்தனை பேரும் கர்த்தரிடத்துல மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளாக வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு விசாலமான திட்டத்துக்கு நேராக கர்த்தர் வைக்கும் பொழுது நெருக்கங்கள் வரும். அந்த நெருக்கத்தின் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது கர்த்தர் கைட் பண்ண துவங்குவாரு. ஹல்லேலூயா. இழந்து போன ஜெபாவி, இழந்து போன எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள அந்த ஜெபம் கை கொடுக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆமென் சோத்திரம் 1 சாமுவேல் 30:9-10 வாசிங்க. தாவீது என்ன பண்ணாரு இந்த நெருக்கத்தின் நேரத்தில்? ஆமென். தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போதுங்க. அல்லேலூயா. பாருங்க 600 பேர். கவனிங்க. இப்ப ஆண்டவர் இழந்து போனதே நான் திரும்பி கொடுக்கிறேன். நீ நெருக்கத்துல என்னென்னமோ பண்ணிட்ட, சுயமா பண்ணிட்ட, ஓகே நீ மனம் திரும்பியாச்சு, உன்னை திடப்படுத்தி கொண்ட, நீ கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்ட. இப்ப கர்த்தருடைய கைடன்ஸ் என்ன சொல்றாரு? நீ போ, இத்தனை பேரோடு போ. 600 பேரோட போறான். அதுல 200 பேர் தங்கிட்டாங்க, பின் தங்கிட்டாங்க. இப்ப 400 பேரோட உள்ள போகிறான். போயிட்டு எல்லாவற்றையும் சுகந்தரித்து கொண்டு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரும் பொழுது அந்த 400 பேர் சொல்றாங்க, ஓ தாவீதே ஸ்தோத்திரம், அந்த பின் தங்கிட்டாங்க பாரு 200 பேரு, அந்த பின் தங்கிட்டாங்களே 200 பேரு, அந்த 200 பேருக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைகளை மட்டும்தான் கொடுக்கணும். நம்ம எதிராளிகிட்ட இருந்து சம்பாதிச்ச ஆடு மாடு மற்ற எதையும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நீ கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சோத்திர நெருக்கத்தின் நேரத்தில் அம்மேன் சோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் திடப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவன் கேரக்டரே கர்த்தர் மாத்தி வைத்துட்டாரு. இப்ப தாவீது சொல்றாரு 23-24 வாசிங்க. அதற்கு தாவீது என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்தது. அல்லேலூயா. செய்ய வேண்டாம், நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவீர்களாக. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இழந்து போன நம்ம ஒரு பாவத்துல இருந்தோம், நம்மளை தூக்கி எடுத்து இழந்து போனதை ரட்சிக்க அவர் வந்தாரு. இழந்து போயிருப்போமே, நரகத்துல போயிருக்க வேண்டியவர்களாச்சு நம்மை ஆண்டவர் மீட்டு இருக்கிறாரு. இப்ப கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? இழந்து போன மகிமை, இழந்து போன கிருபை, இழந்து போன பரலோக ராஜ்யம், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கு. உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை உங்களுக்காக மாத்திரம் வைத்துக் கொள்வதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் கொடுத்த கிருபைகளை கர்த்தருக்கென்று மற்றவர்களுக்கும் பயன்படுத்தும்படியாக சரி பங்காக கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை, அந்த விசுவாசத்தின் ஆவியை கொடுத்த கிருபைகளை ஏன் உங்களை நிரப்பி கொண்டே இருக்கிறார்? ஏன் வழிந்தோடுகிற கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார்னா மற்றவர்களுக்கு அது பயன்படும்படியாக, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உங்கள் மூலியமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை செய்ய கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. பாருங்க தாவீது எல்லாவற்றையும் நெருக்கத்தின் நேரத்தில் சுயமா போய் எல்லாத்தையும் இழந்து போனா, ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் திடப்படுத்தி கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்து அவனுடைய சிந்தை, அவனுடைய குணம் எல்லாம் மாறி இன்றைக்கு யாரா இருக்கிறானா, ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டவனாய் மாத்திரமல்ல. 2 சாமுவேல் 22:20 அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? 2 சாமுவேல் 22:20 என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அல்லேலூயா.
ஒரு காலத்துல விசாலனா என்னன்னு தெரியாம அவன் சுத்தி கொண்டிருந்தான், திசை கெட்டு அலைந்து கொண்டிருந்தான். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? அந்த சுய முடிவுகளை எல்லாவற்றையும் சிறுவலை அறைய செய்து அவன் வாழ்க்கையை விட்டு அகற்றி நல்ல ஒரு ஜெப வீரனாய் அவனை உருவாக்கி, நல்ல ஒரு குணமுள்ளவனாய் அவனை உருவாக்கி, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், நல்ல ஒரு விசுவாச வீரனாய் கர்த்தர் உருவாக்கி எங்க கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னு கேட்டா, நெருக்கத்திலிருந்து அவனை விசாலமான இடத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யோபு எடுத்துக்கொண்டா, ஆமென், சோத்திரம். இன்னைக்கு நிறைய வேளையில சோத்திரம் கர்த்தர் பாருங்க, யோபு குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. எப்பா நீ யாரு அப்படின்னு கேட்டா, உத்தமே, சன்மார்க்கன், ஆமென், தேவனுக்கு பயந்தவன், இவை எல்லாம் இருந்தோம். ஆமென், யோபு ஒரு கட்டத்துல எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா, யோபு 1:12, யோபு 1:12 வாசிங்க. சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. அல்லேலூயா. இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் யார் கையில இருக்கு? இப்போ சொல்லுங்களேன். கர்த்தர் கையில இருக்கும்போது நெய்யினாலே காலை கழுவுனா, கர்த்தர் கையில இருக்கும் பொழுது எல்லாமே ரெகுலரா பண்ணி கொண்டிருந்தான், ஒரு சீமானா இருந்தான். ஆமென். இப்ப யார் கையில போச்சு? சாத்தானுடைய கையில. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு தெரிய மாட்டேங்குது யார் கையில நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறாரா? ஆமென். அல்லது சாத்தான் இருக்கிறானா? சகரியா 3:1 சொல்லுகிறது, சாத்தான் அவருடைய வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறானா? இது நிறைய நேரத்தில் மனிதர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியாதபடினாலதான் இன்னைக்கு அநேக இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், அந்த இழந்த நேரத்துல கூட அவன் நிதானமாய் பேசுறான். அல்லேலூயா. அவன் நிதானமாய், யோபு நிதானமாய் பேசுகிறான், விசுவாச அறிக்கையிடுறான். ஆமென், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் சொந்த கண்ணால நான் பார்ப்பேன். அல்லேலூயா. என் நம்பிக்கை யாராலையும் அசைக்க முடியாது என்று சொல்லி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்த மனுஷனுக்கு யோபு 36:16 சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த நெருக்கத்திலிருந்து யோபை எங்க கொண்டு வந்தார்? 36:16 சொல்லுகிறது. யோபு 36:16 வாசிங்க. அவர் உம்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்துல வைப்பார். ஓ ரபா கபா திடபலாகாரியா. ஹல்லேலூயா. யோபை நெருக்கப்படுத்தினான் பிசாசு, எல்லாவற்றையும் இழக்க செய்தான். ஆமென். பிசாசனுடைய குணம், அவன் கீழே தள்ளப்பட்டான்ல, எல்லாம் இழந்து கீழே தள்ளப்பட்டானே. அப்ப தேவனுடைய பிள்ளையும் எல்லாம் இழக்கணும், எல்லாம் கிருபையை இழக்கணும், அந்த சிங்காசனத்தை இழக்கணும், அந்த மகிமையை இழக்கணும்னு பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் நமக்கு ஒரு விசாலமான இடத்தை வைத்திருக்கிறார் என்பதை எல்லா தேவனுடைய பிள்ளைங்க பிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும், விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கணும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு நடுவில் நான் என்ன செய்யணும்? என்னை நானே திடப்படுத்தணும். நெருக்கத்தி நேரத்தில் நான் திடப்படுத்திக் கொள்ளணும். ஆமென். ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னுடைய சிந்தை மாறணும் ஆண்டவரே, என்னுடைய பார்வை மாறணும் ஆண்டவரே, என்னுடைய பேச்சு மாறணும் ஆண்டவரே. இப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் விசாலத்தில் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் கொண்டு போயிடுவாராம். ஒரு பாஸ்டர், ஒரு பிரதரா இருந்தார். அவரு, அந்த பிரதர் என்ன செய்யறாரு? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியத்தை பாஸ்டர்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்றாரு? ஒரு பாஸ்டர் என்ன சொல்றாரு? எப்பா நாளைக்கு என்ன பண்ணிடு, ஒரு 8 மணிக்கு வந்து இந்த இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு 8 மணிக்கு வந்து இந்த இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இவரு ஷார்ப்பா, அவர் பேர் பால், அவர் வந்து கரெக்டா நின்றுட்டாரு. அந்த இடத்துல நின்று 8 மணிக்கு ஷார்ப்பா வந்து நின்றுட்டாரு. ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் வருவதற்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு 8 மணி நேரம் எடுத்து சாயங்காலமா ஒரு 4 மணி, ஒரு 6 மணி போல வரார். பார்த்தா அதே இடத்துல 8 மணிக்கு நின்னவர் அதே இடத்துல நின்று கொண்டே இருக்கிறார். நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒன்றும் சொல்லலை பாஸ்டர். என்னப்பா இப்போ வந்து வண்டியில் ஏறுன்னு சொன்னார். சரிங்க பாஸ்டர் வண்டி ஏறுனா அவர் சொன்னாராம், பாஸ்டரு உனக்கு அடுத்தது பாஸ்டருக்கு ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் வைத்திருந்தோம், பாஸ்டருக்கு ஒரு ப்ரொமோஷனை நாங்கள் வைத்திருந்தோம், அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணோம், ஒரு சோதனை உங்களுக்கு அனுபவித்தோம், நீ கரெக்டாக அதில் ஜெயம் எடுத்துட்டப்பா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவ்வளோ பொறுமை, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தேன், அதனால தான் உனக்கு இந்த ப்ரொமோஷன் என்று சொல்லி அந்த பாஸ்டர் பதவியை கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கென்று ஒரு ப்ரொமோஷனை, ஆசீர்வாதங்களை வைக்கும் பொழுது, விசாலமான இடத்துக்கு வைக்கும் பொழுது முன்னாடி நெருக்கம் வருவது உறுதி. அந்த நெருக்கத்தில் திடப்படுத்தி கொண்டு ஜெபத்தோடு இருங்க, கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவதாக, முதல் நெருக்கம் இழந்தவைகளை கொடுக்கிற கர்த்தர், இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் திருப்பி கொடுப்பார். இரண்டாவதாக, நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் புதிய வாசலை கர்த்தர் திறப்பாருங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல விசுவாசிக்கிறீங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நெருக்கத்தில் உண்மையாகவே எனக்கு புது வாசல் திறக்கப்பட போகுது, நம்பி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம். எல்லாம் அந்த இஸ்ரவேலர்கள் பார்க்காத ஒரு நெருக்கமா நம்ம பார்த்துட்டோம். கொஞ்சம் யோசிங்க. நெருக்கத்துல புதிய வாசலை திறப்பாராம். இந்த இஸ்ரவேலர்கள் சோத்திரம் ஆண்டவர் 10 பெரிய அற்புதங்களை செய்து என்ன பண்றாரு, வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வந்த உடனே சோத்திரம் அவங்க பார்க்கிற முதல் சவால் என்ன, செங்கடலை பார்க்கிறாங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி யார் வரா, எகிப்தியம் வரா. எந்த பக்கமும் போக முடியல, நெருக்கம். இதுவரை இந்த நெருக்கத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. ஆமென். இது நீங்களும் அப்படி இருக்கலாம், ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம். இதுவரைக்கும் இந்த மாதிரி நெருக்கத்தை நான் பார்க்கலையா. ஆமென். இந்த நெருக்கத்தில் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாருன்னு கேட்டா, நீங்க பார்த்திராத நெருக்கத்துல ஆமென் வாசல்கள் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா புதிய வாசலை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. சத்தம் இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நெருக்கம் எதற்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறது என்று கேட்டால், அவங்க முன்னேறி செல்லக்கூடாது, அவங்க வளரக்கூடாது, அவங்க தேவனை ஆராதிக்க கூடாது, அவங்க தேவனை புகழக்கூடாது. ஹல்லேலூயா. இதற்காகவே அந்த நெருக்கம் வருகிறது. அந்த ஜனங்கள் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட வேண்டும் அல்லது திரும்ப அடிமையாய் இருக்க வேண்டும் என்ற அந்த நெருக்கம் வருகிறது. கர்த்தர் திரும்பவும் அடிமைதனத்திற்காக கர்த்தர் கொடுக்கலங்க. அடிமைதனத்திற்காக திரும்ப நம்ம போகணும் என்பதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு வரல இவ்வளவு தூரம். ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்தின் நேரத்தில் அவங்க பார்க்கல. ஹல்லேலூயா. ஓ, இப்படிப்பட்ட நெருக்கம் வருமானு கொஞ்சம் கூட யோசிக்காத நேரத்தில், முன்ன பின்ன ஆமென் சோத்திரம் ஆமென் இப்படிப்பட்ட நெருக்கத்தில் என்ன நடக்கும்னு தெரியாத இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஹல்லேலூயா அவர்கள் பார்த்திராத புதிய வாசலை செங்கடல்ல கர்த்தர் திறக்கிறாரு. அல்லேலூயா. எப்படி திறந்தார் ஆண்டவர்? ஆமென். யாத்திராகமம் 14:10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஃபர்ஸ்ட் முறையா கூப்பிடுறாங்க இப்பதான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. கவனிங்க கவனிங்க. நெருக்க வந்த உடனே இவங்களும் என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. முதல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருப்பாங்க. அங்கிருந்து இவங்க இதுவரையும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதில்லை, ஆண்டவர் பதில் கொடுத்த சத்தமும் கேட்டதில்லை. ரெண்டாவது யாரை நோக்கி கூப்பிட்டு இருப்பாங்க? ஆமாங்க, அல்லேலூயா, அந்த பாஸ்டரை போய் உலுக்கி இருப்பாங்க. என்னையா இது, ஆமென் சோத்திரம், என்னையா பண்றீங்க, இவ்வளோ நெருக்கம் வருது, ஏன் இந்த நெருக்கம், போட்டு உயிரை எடுத்திருப்பாங்க. இப்போ மோசே என்ன பண்றாரு, அவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. 15 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஹல்லேலூயா. Why are you crying out to me? என்கிட்ட எதுக்கு முறையிடுறப்பா? புறப்பட்டு போன்னு சொல்லி உன் ஜனங்களுக்கு சொல்லு. ஏன் எப்பா? அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆண்டவர் என்ன பேசுறாரு என்பதை கொஞ்சம் நிதானிக்கும் பொழுதுதான் அவனுக்கு தெரியுது. புறப்பட்டு போங்களா அப்படின்னா என்ன? கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறந்துட்டார் ஐயா, எழும்பி கிளம்புங்க. ஹல்லேலூயா. நீங்க புறப்படுற வரைக்கும், நீங்க முன்னேற வரைக்கும் அது திறக்காது. புறப்பட்டு போங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் செயல்பட வேண்டும், சில நேரத்தில் கட்டளையிட வேண்டும், சில நேரத்தில் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து ஜெயம் எடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, ஆமென், உங்களுடைய ஜெபத்திற்கு நான் பதிலை வைத்திருக்கிறேன். ஏற்கனவே நீங்க கூப்பிட்டீங்களே, ஆலோட்டிகள் விடுகிற சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தேன். என்ன திட்டம் தெரியுமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 அதை வாசிக்கிற பட்சத்திலே 3, 7, 8 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லலாமே. வெளியே கொண்டு வந்துட்டாரு. நெருக்கம் வந்தாச்சு. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் முன்னமே ஒரு திட்டத்தை கொடுத்துட்டாரு. என்ன திட்டம்? எப்பா, உனக்கு நான் என்ன செய்ய போறேன், ஒரு விசாலமான ஒரு தேசத்தை வைத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகுதான் என்ன பண்றாரு, கர்த்தர் கொண்டு போறாரு. இடையில தான் என்ன வருது, இந்த நெருக்கம் வருது. ஆமீன். எல்லா பக்கமும் நெருக்கம் வருது. ஆமீன் சோத்திரம். என்ன செய்வதுன்னு தெரியாம திகைத்திருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஏகோபித்து கூப்பிடுறாங்க. கர்த்தர் திரும்ப
கேட்டு ஆண்டவர் அப்ப என்ன செய்யறாருன்னா புதிய வாசலை கத்த திறக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை வருகிறதா, நெருக்கம் வருகிறதா? ஆமென், ஸ்தோத்திரம். இது பிசாசு தருகிற நெருக்கம். ஆமென். அவன் பிசாசு எப்படியாவது நீ ஆராதிக்க கூடாது, நீ உயரக்கூடாது, நீ வளர்ச்சி அடையக்கூடாது, நீ முன்னேறவே கூடாது என்று திட்டம் வைத்து அவன் செயல்படுகிறான். ஆனா கர்த்தர் விசாலமான தேசத்தை கொடுக்க தான் நான் இறங்கி இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் செயல்படுகிறார். இதை புரிந்து கொண்டு ஜெபிக்க தொடங்குங்க. கர்த்தர் உண்மையாகவே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி புதிய வாசலை திறந்தவர். நம்முடைய சபைக்கு, தேசத்துக்கு, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் புதிய வாசலை கத்த திறப்பார். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நெருக்கம் எதுக்கு வருதுன்னா, ஆண்டவருடைய திட்டத்தை உடைக்கிறதுக்காக அல்ல, ஆண்டவருடைய நோக்கத்தை உடைப்பதற்காக அல்ல, சத்துருவை மடங்கடித்து கர்த்தருடைய திட்டத்தை துறக்கும்படியாக திட்டத்துக்கிணராய் கொண்டு செல்லதான் இந்த புதிய வாசலை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. இன்னொரு நபருக்கும் புதிய வாசலை கர்த்தர் கொடுத்தார். அந்த வாசல் எப்படிப்பட்டது? ஆதியாகமம் 37:8. ஆதியாகமம் 37:8. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போறியா சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா. இப்ப யோசேப்புக்கு அங்க இருக்கிற அத்தனை சகோதரர்கள் மூலியமா ஒரு நெருக்கம் வருது. அல்லேலூயா. எதனால? ஒரு கலர் உள்ள ஒரு ஷர்ட்னால, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு அங்கினால, அது மாத்திரமா, ஆமென், ஒரு சொப்பனத்தினால. என்ன சொப்பனத்தை பார்த்தாரு? நீங்க எல்லாரும் என்னதான் வணங்க போறீங்க அப்படின்னு சொன்னது அவனுக்கு பெரிய ஒரு, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு நெருக்கத்துக்கு நேராக கொண்டு போகுது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இந்த நெருக்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா, ஸ்தோத்திரம், புதிய வாசலை திறக்கும்னு சொன்னனே. ஆமென். யோசேப்புக்கு புதிய வாசலை கொடுத்தார் ஆண்டவர். என்ன வாசல்? முதல் வாசல் என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல உங்க சகோதரர்கள் எங்க போட்டாங்க அப்படின்னு கேட்டா, குழியில போட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். குழி ஒரு வாசலா அப்படின்னு கேட்டா, நிறைய ஜெயிலில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சுரங்க பாதையே இருக்கும். அல்லேலூயா. அதுவும் ஒரு வாசல் தான். அல்லேலூயா. ஆமென். இவனுக்கும் ஒரு வாசல் குழியாக அமைந்தது. இன்னைக்கு நிறைய பேர், ஐயோ என்ன குழியில தள்ளிட்டான பாயவன், நல்லா போய் கொண்டிருந்தேன், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட குழி வரும் நான் எதிர்பார்க்கல. ஆண்டவர் அந்த குழிய ஒரு புதிய வாசலாக யோசேப்புக்கு அமைத்தார். அல்லேலூயா. குழியில இருந்து பார்க்கிறான், குழியில இருந்து வாக்குத்தத்தத்தை பார்க்கிறான். வாக்குத்தத்தம் என்ன சொன்னது? சொப்பனம் என்ன சொன்னது? எல்லாரும் என்ன வணங்குவாங்கன்னு சொன்னது. நான் இப்போ வட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே. நீங்க நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, குழிய ஒரு வாசலாய் கொடுத்து சரி ஆண்டவர் நடத்தினாரு. இப்ப இந்த குழியோட வாசலை தாண்டி இவன் போய் கொண்டிருக்கிறான். அடுத்து போய் எங்க சிக்கிட்டான்னு கேட்டா, போத்திபாருடைய வீட்டுல போய் சிக்கிட்டான். போத்திபாருடைய வீட்டுல காரணம் இல்லாமல் காயப்பட்டு, ஆமென், சோத்திரம், எங்க அடைக்கப்பட்டான்? சிறைச்சாலை. ஆமென், ஆமென். இப்ப இந்த சிறைச்சாலை வாக்குத்தத்தம் இவ்வளவு அழகா இருக்குது. நான் எங்க இருக்கிறேன்? சிறையில் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்றாரு? நெருக்கத்தில் என்ன சொன்னார் ஆண்டவர்? புதிய வாசலை திறப்பன்னு சொன்னாரு. ஆனா இந்த சிறை எனக்கு இப்படி இருக்கிறதே, ஆமென், சிறையிருப்பா இருக்கிறதே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறையே ஒரு வாசலாக நான் அவனை அமைக்க போகிறேன். அல்லேலூயா. அந்த சிறையில வைத்துதான் இவனுக்கு என்ன எப்படிப்பட்ட கிருபை இருக்கிறது என்பதை, ஆமென், அந்த உலகம் அறிய கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. சில சிறையிருப்பு நாட்களில், ஆமென், சோத்திரம், எத்தனை பேர் அந்த கோவில்லாம் நிறைய பேர் பிரயோஜனப்படுத்தி கொண்டாங்க, சில பேர் அழிந்தே போனாங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருந்து தன்னை வளர்த்தி கொண்டாங்க, சில பேர் டிக்ரீஸ் ஆனாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறையிருப்பின் நாட்களா கர்த்தரை நோக்கி பாரு. ஆமென், சோத்திரம். ஏசாயா 51:14 சொல்லுகிறது. ஏசாயா 51:14. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாமா, அவன் கிடங்கிலே சாவதும் இல்ல, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்புக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். எப்பா, ஆமென், சோத்திரம், இந்த இடத்துல உன்னை வைக்குவதற்காக அல்ல, எகிப்தில உன்னை ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு திட்டத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு? குழி ஒரு வாசலாய், சிறைச்சாலை ஒரு வாசலாய், போத்திபாருடைய வீடு ஒரு வாசலாய், இப்ப அமைந்து எல்லா வாசலையும் ஆண்டவர் திறந்து திறந்து புது புது வாசலை கர்த்தர் திறக்கிறாரு. அடுத்து சிறைக்கு போறாரு. அங்க ஒரு காலம், ஆமென், எல்லாம் தாண்டி இப்ப எங்க போய் நிற்கிறாருன்னா, சோத்திரம், ராஜ சமூகத்துல போய் நிற்கிறாரு. ராஜ சமூகத்துல நின்று, ஆமென், சோத்திரம், கர்த்தர் கொடுத்த கிருபைகளை அங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெப கிருபைகளை கொடுத்திருக்கிறாரா? துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? வேத வாசிக்கிற அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரா? உபவாசம் என்ற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? அதை நீ பயன்படுத்தும் பொழுது, நாம் பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்கும்?
பண்ணும்னா புதிய வாசல்கள் திறக்கும். ஆமென். ராஜா பார்க்கிறாரு, இப்படிப்பட்ட கிருபை உள்ளதான் எனக்கு வேணும்னு சொல்லி அவனுக்கு விசாலமான தேசத்தை பார், எகிப்து முழுமைக்கும் நீதான் அதிகாரி. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு புதிய வாசலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆதியாகமம் 45:8 ஆமென் யோசேப்பு சொல்றாரு. ஆமென் 45:8 ரிசல்ட் என்ன? ஆதலால் ஆமென் நீங்கள் அல்ல, ஆமென், தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி. யார் கொண்டு வந்தா? நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் வைத்தார். அல்லேலூயா. எப்பா சகோதரர்களே, நீங்க நெருக்கினதுனால நான் இங்க வரல. கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். முன்னாடி எனக்கு ஒரு விசாலமான தேசத்தை கர்த்தர் கொடுப்பேன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரு. என் சொப்பனம் முடிந்து போகல, என் தரிசனம் கீழே விழல. கர்த்தர் எனக்கு சொன்னபடியே இன்றைக்கு நான் விசாலமான இடத்துல இருக்கிறேன். நான் குழியில இருந்து கடந்து வந்தவன் தான், சிறையிருப்புல இருந்து கடந்து வந்தவன் தான். ஆனால் என்னுடைய டெஸ்டினேஷன் எங்க இருக்குன்னு கேட்டா விசாலமான இடத்துக்கு தான் கரெக்டா தான் வந்திருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஒரு பாஸ்டர் ஸ்தோத்திரம், ஒரு மிகுந்த ஒரு வியாதி, ஆமேன், அவருக்குள்ள ஒரு பலகீனங்கள் இருந்தது. ஆமேன் ஸ்தோத்திரம். அந்த பலகீனத்திற்கு அதற்கு அந்த மருத்துவ தேவைகளுக்கு கூட அவருக்கு ஆமேன் செலவிடுவதற்கு அவரிடத்துல பணம் இல்லை. ஆமேன் ஸ்தோத்திரம். கேரள தேசத்துல இருக்கிறாரு. ஆமேன் அவர் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறதான, தமிழகத்துல ஊழியம் செய்கிறதான வேளையில ஆமேன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் ஜெபிக்கிறது நிறுத்தல, கர்த்தரை தேடுவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, என் மகனே இந்த வீட்டுக்கு நீ போ, இந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல நீ போயிட்டு என்ன பண்ணு, ஒரு சகோதரிக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த இடத்துல போயிட்டு இவர் காலிங் பெல் அடித்து, இப்படி ஒரு சகோதரி பலவீனப்பட்டிருக்கிறாங்க, நான் ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அவங்க இவரை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க, சரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெபம் பண்ண உடனே பிசாசின் ஆவிகள் அலகழித்து அந்த மகளை விட்டு கடந்து போயிட்டு கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டார். விடுதலை கட்டளையிட்டு அவ்வளவுதான். இவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதே வீட்டில் இவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அந்த குடும்பத்தார் என்ன பண்ணாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 15 நாள். அந்த 15 நாளுக்கு பிறகு கண்ணு திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். எங்க நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டு, எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லும் பொழுது, இப்படி வந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, நான் சுகமா இருக்கிறேன், அமீன், நாங்க தான் உங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அமீன் சோத்திரம், என்னுடைய வீடு, நான் இன்னார் இடத்துல இருந்து வந்திருக்கிறேன், கேரளால இருந்து வந்திருக்கிறேன் அப்படிலாம் எல்லா டீட்டெயில்ஸ் இவர் கொடுத்துட்டு, சரி இந்த மருத்துவ செலவுக்கு எவ்வளோ ஆச்சுங்க சிஸ்டர் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாராம், 2 கோடி ரூபாய் ஆச்சுண்ணா. எப்படி 2 கோடி ரூபாய் ஆச்சு. அமேன் சோத்திரம். ஒரு கண்ணீர் தான் வந்ததான். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நான் உம்முடைய திட்டத்துக்கு நான் இருந்தேன். அமேன், இந்த பாடுகள் மத்தியில் உண்மையே நான் நம்பிக்கொண்டிருந்தேன், ஓடிக்கொண்டிருந்தேன். அமேன், எதற்கு எனக்கு செலவு பண்ண எனக்கு எந்த ஒரு சோர்ஸ் இல்லை, யாரையும் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு திட்டத்தை வைத்து கரெக்டாக கொண்டு போனீங்க அந்த இடத்துல எனக்கான காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தீர் ஆண்டவரே. எனக்கான காரியம் நான் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டவரே. 2 கோடி ரூபாய் என் வாழ்க்கையில் மலை என உயர்ந்திருக்கிறது, அதெல்லாம் நான் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் என் வாழ்க்கையில் நீர் செய்தீரே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாராம். நான் சொல்லுவேன், அமீன், எல்லா நெருக்கத்துக்கும் ஒரு விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல் நெருக்கத்தில் இழந்து போனவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 2வது நெருக்கம் சொல்லுங்களேன், புதிய வாசல் எனக்கு திறக்கப்படும் சொல்லுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு புதிய வாசல் திறக்கப்படும். ஆமா. 3வதாக நான் முடிக்கிறேன். ஆமென், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. 3வது வருகிற நெருக்கம் ஆசீர்வாதத்தை தரும், ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு போகிற நெருக்கம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:8 சீக்கிரம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:8 சீக்கிரம் வாசிக்கலாமே. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்ல, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது. போதுங்க, நாங்க எப்பக்கத்தில நெருக்கப்பட்டால் எல்லாம் சொல்லலாமே, நாங்கள் எப்பக்கத்திலும், எல்லாரும் சொல்லலாமே, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்ல. ஹல்லேலூயா. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். எனக்கு ஆண்டவர் என்ன தருவாரு,
ஆசீர்வாதத்தை தருவார். எல்லாம் அறிக்கை இடலாமா? ஹல்லேலூயா. நான் நெருக்கப்பட்ட ஒடுங்கி போக மாட்டேன், ஆசீர்வாதத்துக்கு நேரா தான் போவேன். ஹல்லேலூயா. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 எபிரேய வாலிபர்களுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது, ராஜாவினாலே நெருக்கம் வருகிறது. இந்த நெருக்கத்துல அவங்க ஒடுங்கி போகல. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில ஒருவர் உலாவினார். இன்னைக்கு நிறைய நேரத்துல இவங்க என்ன நெருக்குறாங்க, அவங்கள நான் எதிர்க்க கூட முடியாது, நான் என்ன ஆண்டவரை செய்ய முடியும், இந்த நெருக்கத்துல நான் என்ன ஆண்டவரை செய்ய முடியும், என்னை விட அதிகாரத்தில் அதிகமாக இருக்கிறாங்க, என்னை விடத்துல ஆமென் எல்லாவற்றிலும் அவங்க வசதியா இருக்கிறாங்க, நான் எதிர்க்க கூட முடியாது ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு 63:9 ஏசாயால, ஆமென் சோத்திரம், 63:9, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டாராம். ஹல்லேலூயா. நம்ம நெருக்கப்படும் பொழுது அவரும் நெருக்கப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நெருக்கப்படுறார்னா அந்த நெருக்கத்தை அவர் வாங்கி கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக தான். ஹல்லேலூயா. இந்த 3 எபிரேய வாலிபர்களை கட்டப்பட்டவர்களா எரிகிற அக்கினி ஜுவாலையில போட்டாங்க. ஆமென் சோத்திரம். அவருடைய சால்வையில, அவருடைய சரீரத்துல, அல்லது அவருடைய ட்ரெஸ்ஸில், அவருடைய முடி கருகல, அப்படியே ட்ரெஸ்ஸில் அந்த வாசனை கூட ஒட்டல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கட்டப்பட்டவர்களாய் போட்டாங்க. ராஜா சொல்றாரு, எப்பா 3 பேரா போட்டோம், கட்ட அவிழ்க்கப்பட்டு 4 பேரா உலாவுறாங்களே. ஹல்லேலூயா. அந்த 4வது நபர் யாரு? அவர்தான் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர்தான் எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டாரு. அந்த நெருக்கத்தை உங்களுக்கு விட மாட்டாரு. அவர் ஏற்றுக்கொண்டவராய், அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த அக்கினி சுவாலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரு. வெளியே கொண்டு வந்து நேரா எங்கன்னா, ஆமென் சோத்திரம், 3:30 வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்துல கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த நெருக்கம் அவங்களுக்கு என்ன கொண்டு வந்ததுன்னா, ஒரு ஆசீர்வாதமான உயர்வை கொண்டு வந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தானியேல் 6:16-17 வாசிக்கும் பொழுது, அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தில் அதன் மேல முத்திரை போட்டானா. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. தானியேலுக்கு தனி மனிதனுக்கு ஒரு நெருக்கம் வருதுங்க. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் வருது. ஹல்லேலூயா. இந்த நெருக்கம் எனக்கு என்ன செய்யன்னு கேட்டா ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஜெபத்தின் மேல அசாதாரணமான நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், இந்த ஜெபம் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறா, யார் பதிலளிக்கிறா என்ற ஒரு புரிதலை உள்ளவங்க உண்மையாகவே பதட்டப்பட மாட்டாங்க, அவிசுவாசப்பட மாட்டாங்க, பின்னடைய மாட்டாங்க. ஹல்லேலூயா. நீ எங்க போட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு முத்திரை போட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு தடைகளை நீ ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை, நான் செய்யறத செய்து கொண்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. தானியேலுக்கு வந்து நெருக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? 6:5 வாசிங்க. 6:5 சீக்கிரம் வாசிங்க, முடிக்கிறேன். நாம் இந்த நல்ல கவனிங்க. மனுஷிக ரூபத்துல வருது அவனுக்கு. அந்த மனுஷிக ரூபம் ஒரு திட்டம் போடுறான். என்ன திட்டம்னா, நாம் இந்த தானியேல அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்துல குற்றப்படுத்தும்படி முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விஷயத்துல தான் இவனை இது பண்ண முடியும், ஆவிக்குரிய விஷயத்துல தான் இவனை வந்து தொட முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று நினைத்தாங்க, இதுக்கு ஒரு முற்றத்தை போட வேண்டும் என்று நினைத்தாங்க. ஆனா கர்த்தர் விடல, தானியேல் விடல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் 4 விதமா பேசுவாங்க. தானியேலுக்கு வந்து நெருக்கம், நீ 30 நாள் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாதுப்பா. ஹல்லேலூயா. இப்படி ஒரு நெருக்கம் வருது, நாம என்ன செய்ய போகிறோம்? ஆமென். இப்படி ஒரு நெருக்கம், ஆமென், ஒரு வேளை வந்ததுன்னா என்ன செய்வோம்? தானியேலை போல நம்ம செயல்பட்டா கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. 4 பேர் 4 விதமா பேசுவான், 4 மனுஷர்கள் எழும்புவான். அவங்க பின்னாடி இருக்கிற ஆவி, பிசாசின் ஆவிகள் உங்களுக்கு விரோதமா பேசிக்கொண்டே இருக்கும். ஆமென். அக்கினி இறக்கின எலியா ஒரு ஏசபேலினுடைய வார்த்தை கேட்டு, போதும் ஆண்டவரே, அக்கினி இறக்கின எலியா, அத்தனை பாகால் தீர்க்கதை ஓடவிட்ட எலியா, இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், இந்த நெருக்கம் போதும் ஆண்டவரே. இல்ல இல்ல இல்ல, ஆண்டு சொல்றாரு, மறுதரம் ஆண்டு சொல்றாரு, நீ ஜெபி மகளே,
நீ ஜெபி மகளே, நீ ஜெபி, நீ விடாத, ஜெபித்து கொண்டே இரு. சில பேருடைய நாவு எப்படிப்பட்டது தெரியுமா? 57 52 மட்டும் வாசிங்க. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கும். பார்பர் ஷாப்பையே உள்ள வச்சிட்டு இருக்காங்க. கட்டிங் ஷேவிங்க்கு சோத்திரம் எங்கேயும் போக தேவையில்ல. சில நபருக்கு முன்னாடி போய் நின்னாலே அவங்களே ஷேவ் பண்ணி விட்டுருவாங்க, அவங்களே கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட கத்திலாம் உள்ள இருக்குது. சோத்திரம். சங்கீதம் 42:10, சங்கீதம் 57:4 இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்களா, நாவுக்குள்ள அல்லது பல்லு எப்படி இருக்குது எல்லாம் அங்க போட்டிருக்குது. ஹல்லேலூயா. எலும்ப குத்துகிற வார்த்தையை பேசுறாங்களாம். 57:4 வாசிங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். 57:4 வாசிங்களேன். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கு. எங்க இருக்குதாங்க? சிங்கங்களின் நடுவில். தானியேலும் அப்படிதான் இருந்தாரு, சிங்கங்களின் நடுவில் இருக்குது. தீயை இறைக்கிற மனுஷர் மனுபுத்திரருக்குள்ள கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயம். எப்படி இருக்கு பாருங்க, பல்லு எப்படி இருக்குங்களா, ஈட்டி மாதிரி இருக்கான், அம்பு மாதிரி இருக்கான். நாவு எப்படி இருக்கு, பட்டயம் போல. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். உண்மையாகவே இப்படிப்பட்ட நபரை சந்திச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் நம்ம. இப்படிப்பட்ட நபர்கள் எழும்புவாங்க. சோத்திரம். எலியாவே நீ ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. தானியேலே நீ ஜெபம் பண்ணு. எதற்கும் காம்ப்ரமைஸே பண்ணல. ஜெபிக்க கூடாதபடி ஒரு வல்லமை போராடுதுன்னு சொன்னா, அப்ப அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமை இருக்கிற இடம் தெரியாம அதமாகும். ஹல்லேலூயா. தானியேலை கொண்டு போன சோத்திரம் அந்த மனுஷர்களை தூக்கி அங்க போட்டாங்க. குற்றம் சாட்டின மனுஷர்களை தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க. அவங்க கீழே போறதுக்குள்ள எட்டி பிடித்து சிங்கம் ஹல்லேலூயா நொறுக்கி போட்டதான். அவங்க எலும்புகளை நொறுக்கி போட்டதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் நொறுக்கி போட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மாறாக உங்களுக்கு நெருக்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமான இடம். தாவீதுக்கு முன்னமே ஒரு இது ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். 6:3 நீங்க வாசிங்கன்னா, தன் ராஜ்யம் முழுமைக்கும் தானியேலை கர்த்தர் அதிகாரியாக ஏற்படுத்தினாராம். ஹல்லேலூயா. தன் ராஜ்யம் முழுமைக்கும் ஒரு விசாலமான இடம். அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஏற்படுத்தல. இந்த சோதனைக்கு பிறகு, இந்த நெருக்கத்துக்கு பிறகு தானியேலை என்ன செய்தாரு? முழுமைக்கும் அதிகாரியாக ஒரு ஆசீர்வாதமான விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு போனார். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற பிரஷர், ஹல்லேலூயா, நமக்கு வருகிற நெருக்கங்கள்ல சோர்வடையாமல் தாவீதை போல, தானியேலை போல, யோசேப்பை போல, யோசுவாவை போல நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் ஹல்லேலூயா இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு மாதமாய் நாட்களுக்குள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறார். புதிய வாசலுக்குள்ள நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் நடத்த போகிறார். இந்த நெருக்கம் ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். அல்லேலூயா. மாறாக என்ன கொண்டு வராது? எனக்கு அழிவை கொண்டு வராது, சேதத்தை கொண்டு வராது, இழப்பை கொண்டு வராது என்பதை விசுவாசித்து செயல்படுங்க. ஒரு ஆமீன் சொல்லலாமே? சத்தமா தான் சொல்லுங்களேன். நல்ல பிரஷர் இருக்கு, கெட்ட பிரஷர் இருக்கு, அப்படிதானே? நம்ம உடம்புக்கே என்ன நார்மல் பிரஷர் என்னதுங்க? 120/80. சோதர். ஹை பிரஷர் என்னங்க? 140 இருந்து மேல. இந்த ஹைப்பர் டென்ஷன் என்ன பண்ணுனா, ஹைப்பர் டென்ஷன் இஸ் a silent killer. அது சைலண்டா கொண்டு போயிடும். எப்படி? சைலண்டா கொண்டுட்டு போயிடும். ஹை பிரஷர். நார்மல் பிரஷர் தேவை. இந்த நார்மல் பிரஷரை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்து முன்னும் பின்னும் நெருக்கி ஏவி, அவருடைய அன்பை கொடுத்து நெருக்கி ஏவி, ஹல்லேலூயா, அன்பினால கிரியை செய்ய வைத்து, அன்பினால ஜெபம் பண்ணு, அன்பினால இதை செய். சோதர். அன்போடு செய்றியா? ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரா? ஒரு பாஸ்டர் ஐஏஎஸ் கலெக்டர் பதவியே, அவர் பாஸ்டர் கிடையாது, ஐஏஎஸ் பதவியே ஒரு உதறி தள்ளிட்டு பிரதரா போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாரு. பிரதரா போய் ஜாயின் பண்ணிட்டா அவருக்கு கொடுக்குற வேலை என்ன சர்ச்சில் அப்படின்னு கேட்டா, செப்டிக் டேங்க்ல இருக்கிற அந்த கழிவுகளை கொண்டு போகிற பக்கெட்டை கொடுத்து இதை எடுத்துட்டு போய் கொட்டுன்னாங்க. அந்த பிரதரும் என்ன பண்ணாராம்? செய்து கொண்டே இருந்தாராம். ஒரு நாட்களில் ரொம்ப கொஞ்சம் சலிப்பு வந்துடுச்சு. என்னடா இது வேலை? இது நான் எப்படிப்பட்ட இதில் இருந்தேன், அங்கேருந்து வந்தேன், இங்கே ஒரு நல்ல ஊழியம் செய்யலான்னு வந்தா இதுவா ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்யலான்னு செய்துட்டு ஆண்டுகிட்ட போயிட்டு நின்று ஒரு இடத்துல சொன்னாராம், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் வேற ஏதாவது ஸ்தானத்தை, வேற ஏதாவது வேலையை கொடுங்க ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே இது அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், மகனே இந்த வேலையை நீ இன்னும் அன்போடையே நீ செய்யலையே,
நீ முழுமனதோடு செய்யலையேன்னு சொல்லும் பொழுது உடைக்கப்பட்டவராய், ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் கூட இந்த வேலையை செய்ய நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, தயவு செய்து இந்த வேலையை நான் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாராம். அடுத்த நாள்ல போய் நோட்டீஸ் போர்டை பார்த்தா இவர் பேரை ப்ரொமோஷன் லிஸ்ட்ல போட்டு பாஸ்டர் ஆக்கி வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை செய்தாலும் அன்போடு செய்ய ஆண்டவர் பிரஷரை கொடுக்கிறார், நெருக்கத்தை கொடுத்த மகனே ஆமீன் சோத்திர, கொஞ்சம் ஜெபம் பண்ணு, கொஞ்சம் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணு, கிருபைகளை தரேன், ஒவ்வொரு நாளுக்கும் நான் கிருபை தரேன், ஒவ்வொரு நாளுக்கு அபிஷேகத்தை தரேன், ஒவ்வொரு நாளுக்கு நான் ஜெயத்தை தர விரும்புகிறேன். ஆமீன். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிகாரி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று நெருக்கத்தை கொடுக்க பார்க்கலாம், உன்னை இழக்க வைக்கணும்னு பார்க்கிறான், கிருபைகளை இழக்க வைக்கணும்னு பார்க்கிறான், உன் வாசலை அடைக்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமே பெறக்கூடாதுன்னு சொல்லி கெபின் அனுபவங்களை கொடுக்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். அக்கினியின் அனுபவங்களை கொடுக்க பார்க்கிறான், பொய்யான அக்கினியை கொடுக்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு கூட இருந்தீனா, என்னை சார்ந்து இருப்பாய் என்று சொன்னால் நீ அக்கினியிலே நடந்தாலும் வேகாது இருப்பாய். நீ தண்ணீர்கள் மேல நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. இந்த நெருக்கம் ஆண்டவரே, உம்மாலே வருகிற நெருக்கம் என்னை ஏவட்ட ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் தனி ஜெபத்துல இன்னும் அதிகமாய் உம்மை நெருங்கி இருக்கத்தக்கதாய் உம்முடைய அன்பினால் என்னை நெருக்குவீராக. எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாமா? ஷகதடபலகரியா. கர்த்தருடைய நெருக்கம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆமென் ஸ்தோத்திரம். கண்களை மூடி எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாய் நெருங்க. நல்ல கரங்களை தட்டி, காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் மாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் பாடுவோம். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் என்னை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி அத்தனை பேரும் ஒரு விசேஷித்த ஜெபாவியை கர்த்தர் கொடுக்கிறார். இழந்த கிருபைகள், இழந்த அதிகாலை ஜெப நேரங்கள், தனித்திருக்கிற ஜெப நேரங்களை கர்த்தர் புதுப்பித்து கர்த்தர் கொடுக்கிறார். இழந்தவைகளை நீ பெற்றுக்கோ மகளே, கரங்களை தட்டி பெற்றுக்கோ. இழந்த அபிஷேகம் வருகிறது. புதுப்பிக்கிற ஒரு அபிஷேகம் வருகிறது. புது எண்ணெயினால கர்த்தர் நிரப்பி நீ இனி இழக்காதபடி கர்த்தர் உன்னை திடப்படுத்துகிற ஒரு பிள்ளையாய் திட மனதை கர்த்தர் கொடுக்கிறார். அடைக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை மட்டுமே நோக்கி பார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் கேட்டு செங்கடலை பிளந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற செங்கடல், உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எகிப்திய வல்லமைகளை கர்த்தர் நிர்மலமாக்கி, உன்னை பின்தொடர்கிற வல்லமைகளை கர்த்தர் நிர்மலமாக்கி நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் செய்வாராக. ஆண்டவரே அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா நெருக்கத்திலிருந்து நீக்கி விசாலமான இடத்துல நீர் வைத்திருக்கிறீர். ஒரு விசாலமான இடம் காத்திருக்கிறது. பரலோகம் என்ற நித்திய கானான் காத்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு செயல்பட இந்த கடைசி காலங்களில் உமக்காக எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. சத்ருவை வெட்கப்படுத்துகிற கூட்டமாய் இவர்கள் மாறட்டும். ஆண்டவர் சத்ருவை மடங்கடிக்கிற ஒரு கூட்டமாய் மாறட்டும். தொடர்ந்து ஆண்டவர் விசாலத்தை நீர் தரப்போகிற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென்.